அன்பின் வாழ்த்துக்களோடு தெரிவித்துக் கொண்டு கிறிஸ்துவுக்குள் அன்பின் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையினாலே நம்ம ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒவ்வொரு வாரமும் மாலையில் நம்ம சத்திய வெளிச்சத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வேதத்தில் உள்ள பிரம்மாண்டங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கும் கூட நம்ம ஒரு பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ அந்த பாடம் யாரை குறிச்சுன்னா ஒரு கேரக்டர் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ உலகத்தில் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, உங்களுடைய நண்பனை பற்றி சொல்லுங்க, உங்களை குறித்து சொல்லுவோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதே போல் ஒருத்தரை குறித்து நம்ம ஒருத்தர்கிட்ட எதிர்த்து போராடணும்னா முதலாவது அவங்களுடைய பலத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ நம்ம யாரை எதிர்த்து போராடிட்டு இருக்கணும் நம்ம இந்த ஓட்டத்தில்? சாத்தானை குறித்து இல்லைங்களா. ஸோ நம்ம சாத்தானை எதிர்த்து போராடணும், அப்போ அவரை குறித்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம இந்த ஓட்டத்தில் நம்ம ஜெயம் கொள்ள முடியும் இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு யாரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய எதிராளியாகிய சாத்தான் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம பார்க்க இருக்கோம். சாத்தான்னா யாரு, சாத்தானுடைய தோற்றம் என்ன, அவனுடைய உருவம் என்ன, அவன் எப்படி இருப்பான், அவனுடைய முடிவு என்ன, அதை குறிச்செல்லாம் நம்ம எதை அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ நம்ம பெற்றிருக்கக்கூடியது மகா பரிசுத்தமான விசுவாசம். அது எதன் அடிப்படையில் நம்முடைய வேத வசனங்கள் அடிப்படையில் பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பாடம் பார்த்தோம், நரகம் இல்லைங்களா. உலகத்தில் அநேக நரகத்தை குறித்து அநேக விதமான நம்பிக்கை கொண்டிருந்தாலும் நமக்கு வேத வசனத்தில் இடத்துல நரகம் என்னன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? நரகம் இருக்கா? இல்லை இல்லைங்களா. நரகம் பாதாளம், அதாவது நம்ம பாதத்துக்கு கீழே கூடிய ஆழம்தான். இப்போ நரகம் நித்திய வேதனை அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கற்பனை அப்படின்னு கூட நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோம். என்ற அந்த அடிப்படையில் கூட இன்னைக்கு சாத்தானை குறித்து உலகத்தில் அநேக விதமான கற்பனைகள் வச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு அதுல இருந்தாலும் நம்ம விடுதலையாகி சாத்தானை குறித்து நம்ம வேத வசனங்கள் அடிப்படையில் நம்ம பார்க்கறது சரிங்களா. ஸோ நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபத்தோடு கூட நம்ம தொடங்கலாம். நம்ம ஜெபத்தில் இருக்க அந்த ஒரு கிறிஸ்தராஜ் அவர்கள் கூட அங்கு வருகிறார். ஜெபம் செய்வோம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் தேவனும் எங்கள் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் தேவனும் எங்களுடைய தேவாதி தேவனுமான சர்வ வல்லமையும் சர்வ ஞானமும் அளவிட முடியாத பேரன்பும் நிறைந்த நேசிக்கிற பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நாளை கொடுத்த தேவனுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமது பரத்திலிருந்து கொடுக்கக்கூடிய உன்னதமான அந்த சத்தியத்திற்காக நாங்கள் சிறு குடும்பமாக இருந்து அவற்றை அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, உமது எதிராளி ஆகிய அவனை குறித்தாக நாங்கள் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். அவனை குறித்து நீர் வேதத்திலே சொல்லியிருக்கக்கூடிய அநேக வசனங்களை அவற்றை சத்தியமாக நாங்கள் சிந்திக்கவும் தியானிக்கவும் இருக்கிறோம். அவனுடைய தந்திரங்கள் அறியாதவைகள் அல்லவே என்று உடைய தாசனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருப்பதை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்படியாக அந்த பிசாசின் தந்திரங்களையும் அவற்றை குறித்து நீர் படைத்ததற்கான காரண காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் இந்த நாளிலே கூட தியானிக்க இருக்கிறோம். தாப்பனே, நீர்தாமே அவற்றை சிந்திக்கவும் அவற்றை குறித்து ஆழ்ந்த புரிதலை நாங்கள் ஏற்படுத்தி உமக்கு ஏற்ற ஒரு கனிகளை தரக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜீவிக்கவும், நீர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த நித்திய பேரின்பற்றிலே நாங்கள் பிரவேசிக்கக்கூடிய அந்த சாக்கியத்தை தரவும் நீர்தாமே தொடர்ந்து எங்களை வழிநடத்தி தர வேண்டுமாக இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மீண்டுமாக அவருக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய எதிராளியாகிய பிசாசான என்ற தலைப்பிற்குள்ளாக இந்த சத்திய பாடத்தை நம்ம தொகுத்து கொள்ள முடியாத அன்பு சோதர் செந்தில் அவர்கள் ஒரு சகோதரர்கள் அனுப்புகிறது. கிறிஸ்து இயேசுவிற்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாது என்ற வாழ்த்துக்களுடன் கூட அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம போன வாரம் தினத்துல கூட நம்ம என்ன பாடம் பார்த்தோங்க? நம்ம கிறிஸ்துமஸ் சத்தியம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
நீங்க வீட்டுக்கு போனாலும் இப்ப வரப்ப கூட உங்களுக்கு அந்த தியானம் இருந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா? கிறிஸ்துமஸ்னா என்ன? கிறிஸ்துமஸ் வந்து நம்ம கொண்டாடலாமா வேணாமா? ஓ, வேதத்துல இப்படியாப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கா? நமக்கே ஆச்சரியமா இருந்துச்சுங்களா இல்லையா அன்பான சகோதரர்களுக்கு? அப்போ அநேக விசித்திரங்கள், பிரம்மாண்டங்கள், யாரும் கற்பனை செய்து பார்க்க முடியாத விஷயங்கள் கூட எதுல ரெக்கார்ட் ஆயிருக்குங்க? பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை தான் நம்ம படிக்கிறோம். என்னங்க, ஒவ்வொரு வசனமும் நம்ம தெளிவா படிக்கிறோம் இல்லையா? அப்ப இன்றைய நாள்ல கூட நம்ம ஒரு பாடம் பார்க்க போறோம். இதுதான் சொல்லிட்ட விதமா பாடத்தோட தலைப்பு என்னங்க? ஏன் பயப்படுறீங்க சொல்லுங்க? சாத்தான். சாத்தான் அப்படின்றத விட பிரதர் சொன்ன மாதிரி எதிராளியாகிய சாத்தான். நம்ம யாரை குறிச்சு பார்க்க போறோம் அப்படின்னா சாத்தானை குறிச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, ஓகே. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க. சாத்தான் அப்படின்னா பேய் பிசாசுலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோமா? சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா தான் நல்லா இருக்கும். இந்த பேய் பிசாசு, மரத்துல அடிச்ச ஆணி, எலுமிச்சம்பழம், இதெல்லாம் முன்னாடி நம்ம நம்புறோமா இல்லையா? நீங்க சொன்னீங்கன்னா தான், நீங்க இருக்கிறதே 3 பேரு, நீங்க பதில் சொன்னீங்கன்னா தான் அடுத்தது போக முடியும். நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஜென்ரலான கொஸ்டின் தான், தமிழ்ல தான் நான் பேசுறேன். பேய் இருக்குன்னு நம்ம விசுவாசிக்கிறோமா இல்லையா? இருக்கு. நீங்க வந்து போறப்ப எங்கன்னு நீங்க காட்டணும். வேதத்துக்குள்ள இருக்குன்றீங்களா? இப்படி ஒரு பதில நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருக்கு, ஆனா வேதத்துக்குள்ள இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம எப்பயுமே படிப்போம் ஆதார வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மளை விடுதலை. அப்ப வேதத்துக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு. நானே பயந்துட்டேன். சரி, உண்மையாலுமே லால்குடியில எங்கேயே பார்த்திருக்கீங்க போல, அப்ப எங்களுக்கு காட்டுவீங்க அப்படின்னு நினைச்சிட்டு, ஓகே. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் பிரதர் சொல்லிட்ட வரணுமா, எதிராளியாகிய பிசாசானவன். இன்னைக்கு ஃபுல்லா நம்ம எதை குறிச்சு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எதிராளியான சாத்தானை குறிச்சு நம்ம பார்க்கலாம். டீசெண்டா சாத்தானே சொல்லிக்கலாம். பேய் பிசாசுன்னு சொல்றதை விட அது கலக்கியல் பேரா இருக்கு. சாத்தான் சொல்லிட்டா பிப்ளிக்கல் பேரா இருக்கு இல்லையா? சாத்தான் சொல்லுங்க. சாத்தான் எப்படி இருப்பார்? கொம்பு வச்சுட்டு இருப்பாருன்னு சொல்லுங்க. எல்லா வழிகளையும் கெட்டு போன தூதன் அவரு குளிர்ந்து போன. அப்ப அவர் இருக்கிற வண்ணமாவே கூட அவர் தூதன் எப்படி இருப்பாரோ அப்படி இருந்துட்டு கூட கெட்டது செய்யலாம். அதுதான் அந்த வண்ணம் தான் நான் கேட்கிறேன். எப்படி அது யாரும் பிரதர் சொல்றாங்க, சிஸ்டர் சொல்றாங்க, பிசாசு எப்படி இருப்பாரு, அப்படி சாத்தான் எப்படி இருப்பாருன்னா கருப்பா இருப்பாரு. நீங்க இந்த இமேஜ பார்த்து சொல்றீங்களா கருப்பா இருப்பாரு? இல்ல, நம்ம வந்து பார்த்தது இல்ல. யாருமே கருப்பா இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா அவங்க குணாதிசயங்களை வச்சுதான் நம்ம அந்த உலகத்துல அவங்க செய்யறதுக்கு பிசாசு மாதிரி இருப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மற்றபடி அவர் எப்படி இருப்பாங்க நம்ம யாரும் பார்த்தது இல்ல, நம்ம கண்ணால பார்த்தது இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வேதத்துல எப்படி ரெக்கார்ட் ஆயிருக்கு, தேவன் நமக்கு எப்படி இதை வெளிப்படுத்துறாரு. அப்போ சாத்தான் அப்படின்னா என்ன, அவர் இருக்காரா இல்லையா, அவரு என்ன ரூபத்துல இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். படிக்கலாம் பாருங்க. 1 பேரு 5ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். சிங்கத்துல எத்தனை வகை இருக்கு? சூப்பர் ஸ்டார் சொல்லுங்க. ஆண் சிங்கம், பெண் சிங்கம். ரொம்ப நல்ல பதில். சிங்கத்துல எத்தனை வகை இருக்குன்னு கேட்டேன். யூதராஜ சிங்கம்னு ஒரு சிங்கம் இருக்கு பாத்தீங்களா? அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இந்த கெர்ச்சிக்கிற சிங்கம் சாத்தானை குறிக்கும். இப்ப டீசெண்டாவே சொல்லலாம். பிசாசுன்றது ரொம்ப பயமா இருக்கு. யாரை குறிக்கும்னா சாத்தானை குறிக்கும். அப்ப கெர்ச்சிக்கிற சிங்கம்னா சாத்தானை குறிக்கும். அப்ப அந்த கெர்ச்சிக்கிற சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, சிங்கம் வேட்டையாடுமா? சிங்கம் வேட்டையாடுமா அப்படின்னா சிங்கம் என்ன பண்ணுமா, அது காட்டுல இருக்கப்ப ரொம்ப கம்பீரமா கர்ஜிக்கிறப்ப என்ன ஆகும்னா அதோட கர்ஜனை பாறைகள்லாம் மோதி என்ன ஆகும்னா மற்ற விலங்குகளுக்கு அது வந்து எப்படி போய் சேரும் அப்படின்னா பயத்தை உண்டு பண்ணுமா. அதனால என்ன பண்ணுனா குதிரைகள் ஒளிஞ்சிருக்கிற மிருகங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது தானாகவே வந்து யாத்த மாட்டிக்குமா சிங்கத்துக்கு. அப்ப சிங்கத்தோட கர்ஜனை எப்படி இருக்கு பாருங்க. அப்படி வகை தேடி சுற்றி திரிகிறானா யாருங்க கெர்ஜிக்கிற சிங்கம். யாரை விழுங்கலாம் என்று, யாரை நம்மள
வகை தேடி சுத்திட்டு இருக்கிறார். எந்தெந்த வகையில நம்மளுடைய தேவ பிள்ளைகளை நம்ம விழுங்கலாம், அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம யோசிக்கிற வண்ணமாகவே சாத்தான் ஒருவேளை இப்படியேப்பட்ட ஒரு தோற்றத்தை இருப்பாரா? சொல்லுங்க. இல்ல ஒருவேளை சாத்தான் கொம்பு வச்சுட்டு அந்த கொம்புல அப்படியே ஃபயரா வர மாதிரி அப்படி இருப்பாரா? இல்ல ரொம்ப டெரரா இப்படி இருப்பாரா? இல்ல இப்படி இருப்பாரா? உங்களுடைய அனுமானம் எப்படி இருக்கும்? இது எல்லாமே இமேஜா எடுக்கப்பட்ட பிக்சர் தான். சாத்தானுக்கு எந்த ஒரு ரூபமுமே கிடையாது. அவர் சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒருத்தங்களை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா அது எந்த ரூபத்துல வேணா வந்திருப்பாங்க. இன்னைக்கு கூட இந்த சத்தியத்துக்கு வர முடியாம நிறைய போராட்டங்கள் இருந்திருக்கும். கண்டிப்பா உண்மையா போயிங்களா? நிறைய போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்துக்கு மத்தியில தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா சாத்தானே ஜெயிக்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ என்னன்னா, இப்ப நம்ம சாத்தானே ஜெயிக்கிறோம் அப்படின்னா சாத்தான் நம்மளை ஜெயிச்சுட்டு இருக்காரு, இல்ல நம்ம சாத்தானை ஜெயிச்சுட்டு இருக்கணும்? அதாவது நம்ம பாவம் செய்யும் பொழுது சாத்தான் நம்மளை ஜெயிக்கிறான். நம்ம அதை வெற்றி கொண்டு நம்ம ஜெபத்துல இருந்து ஆண்டவர் பேர்ல நம்ம ஜெயிக்கிறோம், அவன் போகிறான். இல்ல இப்படியே போயிட்டே இருந்தா வாழ்க்கை கடைசியில இல்ல கண்டிப்பா நம்ம வந்து இல்ல நம்ம யார ஜெயிக்கணும் அப்படின்னா யார ஜெயிக்கணும்? நம்ம ஜெயிக்கணும் இல்லையா? அப்ப நம்ம சாத்தானை எதிர்த்து போராடணும் இல்லையா? போராடுறதுக்கு உண்டான கேரக்டர் நம்ம கூட இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா சாத்தானை ஜெயிச்சலாம். இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சாத்தானை நம்ம ஜெயம் கொள்வதற்கு நமக்கு தேவன் என்ன ஒரு கேரக்டர் கொடுத்திருக்கிறாரு, அதுக்கு யாரெல்லாம் பக்கபலமா இருக்கிறாங்க. அப்ப சாத்தான் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டரா, அவர் எப்படி இருக்க போறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நம்மளுடைய எதிரி யாருன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? இப்போ சாத்தான் நம்மளை வந்து பிடிக்கிறாரு அப்படின்னா நமக்கு எதிரி யாரு? பிரதர் கேட்டார் இல்லையா, நமக்கு எதிரி யாரு? நம்ம தேவனோடு கூட சேர முடியாத அளவுக்கு நமக்கு தடையா இருக்கிறது யாரு? நம்ம எதிரி சாத்தான் தான் இந்த எதிரி. அப்ப இந்த எதிரிய ஜெயம் கொள்ளணும் அப்படின்னா ஒரு ராஜாவை பத்தி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஒரு ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டோம்னா, தன்னுடைய பிள்ளை அடுத்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த ராஜா என்ன சொல்லி கொடுக்குறாரு அந்த பிள்ளைங்களுக்கு? சொல்லுங்க. ஜெனரலா பைபிள் வேணும், சும்மா நீங்க ஜெனரலா எடுத்துக்கோங்க. ஒரு ராஜா இருக்கிறாரு, உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு தன்னுடைய நாட்டை. அந்த ராஜா என்ன பண்ண போறாரு அப்படின்னா தன்னுடைய பிள்ளைய என்ன பண்ண போறாருன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறாரு. அப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு அந்த ராஜா என்ன சொல்லுவார்? குழந்தைனா வளர்ற ஒரு ஸ்டேஜ், அடுத்த ராஜாவா வர போற அந்த குழந்தைக்கு அந்த ராஜா என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாரு? தைரியம் சொல்லி தருவாரு, வீரத்தை சொல்லி தருவாரு. சூப்பர் ஸ்டார். அந்த குழந்தைக்கு என்னன்னா தேவையான கல்வி, அதாவது எப்படின்னா இந்த உலகத்தை ஆளக்கூடிய நாலேஜ் அந்த குழந்தைக்கு என்ன கொடுப்பாருங்க அந்த ராஜா? கண்டிப்பா கொடுப்பாரு. அடுத்தது மக்களை எப்படி அரசாளணும், எந்த யுக்தியை பயன்படுத்தி அரசாளணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அரசியல் சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா ரொம்ப முக்கியம் இல்லையா, அந்த அடுத்த ராஜாவாகக்கூடிய அந்த பிள்ளைக்கு அரசியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பொருளாதாரம், நம்ம நாட்டுல என்ன செழுமை இருக்கு, எதிரிகள் வந்து அட்டாக் பண்ணாத அளவுக்கு என்ன பண்ணணுங்க, நம்ம கெப்பாசிட்டியோட நம்ம வந்து ஆளுகை பண்ணணும், அந்த அளவுக்கு நமக்கு திறமை இருக்குன்னு சொல்லுவாரு. இன்னொன்னு அந்த நாட்டை குறித்தான வரலாறு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாரு. உங்க தாத்தாக்கு முன்னாடி இருந்தவங்க இவங்க எப்படிலாம் நம்ம ஆட்சி பண்ணோமோ, இப்ப நான் எப்படி ஆட்சி பண்ணணும்னா அடுத்தது நீ என்ன பண்ணணும் அது போல ஆட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அது முன்னாடி ஹிஸ்டரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் மதங்களை குறிச்சு சொல்லுவாரு, மந்திரிகளை குறிச்சு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவர் முக்கியமா ஒருத்தரை பத்தி சொல்லுவார், ஒரு ராஜா. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எதிரி இருந்துட்டே இருப்பாங்க. இப்போ ஒண்ணுல ஃபார் எக்ஸாம்பிள் தாவீதை எடுத்துக்கோங்க. தாவீது மரணமாக போற அந்த டைம்ல சாலமோனை கூப்பிட்டு எல்லாத்தையும் சூப்பரா சொல்லுவாரு. உறவினர்களை குறிச்சு சொல்லுவாரு, மந்திரிகளை குறிச்சு சொல்லுவாரு, எதிரிகளை குறிச்சு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் ராஜ்யபாரம் யாருக்கு போகுதுங்க? சாலமோனுக்கு போகுது. அப்ப தாவீது என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒவ்வொருத்தங்களா இவங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கு. யோவாப் யாரு அப்படின்னா அவருடைய ரிலேஷன் தான், ஆனா அவரை குறிச்சுமே சொல்லுவாரு, நீ யோவாப்ட எப்பயுமே ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லுவாரு. அப்போ ஒரு ராஜா அடுத்த ஒரு ராஜாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் கையாண்ட விதங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் என்னவா இருக்கு அப்படின்னா வெற்றிகரமான ராஜாவா இருக்காரு. இப்போ நமக்கு வெற்றிகரமான ராஜாதி ராஜா யாரு? நமக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எதிராளியா இருக்கக்கூடிய சாத்தானை எப்படி ஜெயம் கொள்ள போறோம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சாத்தான் அப்படின்னா யார்? நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 6 பாயிண்ட நம்ம பார்க்கலாம். ஃபுல்லா நம்ம டீடைலா நம்ம சாத்தானை குறித்து தெளிவுபட்டுக்கலாம். அப்போ சாத்தான்னா யார்? சரி, இந்த சாத்தான் யாரால உருவாக்கப்பட்டவர்? நம்மளா ஒரு கேள்வி வருது இல்லையா? சூப்பர்.
பதில் நீங்களே சொல்லிட்டீங்க, ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. அப்ப யார் அப்ப 6 பாயிண்ட்டுக்கு உண்டான ஆன்சரை நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னா 3/4 மணி நேரத்திலே சப்ஜெக்ட் முடிச்சிடலாம். அப்போ சாத்தான் யாரால உருவாக்கப்பட்டுச்சு? அடுத்தது சாத்தான் எப்படி உருவாக்கப்பட்டார்? இப்ப மனுஷன் எதனால உருவாக்கப்பட்டார்? மண்ணினால உருவாக்கப்பட்டார். அப்ப சாத்தான் எப்படியா உருவாக்கணும் இல்லையா? அப்ப சாத்தான் எப்படி உருவாக்கப்பட்டான்? அப்புறம் சாத்தான் அதாவது அவன் எப்படி சாத்தானா மாறினான்? அப்போ சாத்தானா மாறுறாரு அப்படின்னா முன்னாடி ஏதோ கேரக்டர் தான் எடுத்துக்கலாம், நல்ல கேரக்டர். இப்ப அதெல்லாம் பைபிள்ல இருக்கா? பார்க்க போறோம் அன்பான சகோதரர்கள். சரி, எல்லாத்துக்கும் மேல அவனுடைய தந்திரம் என்ன, அவன் யுக்தியை பயன்படுத்தி எப்படி மக்களை அட்ராக்ட் பண்றான் அதை பார்க்கலாம். சரி, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கணும் இல்லையா? அப்ப யாருக்கு ஒரு முடிவு இருக்கு? சாத்தானுக்கு ஒரு முடிவு இருக்கும். அப்ப சாத்தானோட முடிவு என்னன்னு குறிச்சு நம்ம பார்க்கலாம் அன்பான சகோதரர்களே. அப்போ இன்னைக்கு நம்ம யாரை குறிச்சு பார்க்கிறோம் அப்படின்னா சாத்தானை குறிச்சு பார்க்கலாம். அப்போ இவன் யார்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சாத்தான் என்பவன் யார்? பைபிள்ல சொல்லணும். நீங்க கருப்பா இருப்பாரு, கொம்பு வச்சிருப்பாரு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க பைபிள்ல சொல்லணும். சூப்பர் ஸ்டார். நம்ம படிக்கக்கூடிய இந்த லெசன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தீர்க்க தரிசன சப்ஜெக்டாகவும் இருக்கும். சிஸ்டர் சொன்ன மாதிரி ஏசாயால நிறைய வசனங்கள் உங்களுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம எசேக்கியேல்ல இருக்கு. நம்ம முழுக்க எசேக்கியேல்ட்ட சொல்லிட்ட விஷயங்களை குறித்து நம்ம படிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் படிங்க. எசேக்கியேல் 28வது அதிகாரம் 1-2 வசனம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 1 முதல். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அப்படின்னா இந்த இடத்துல யாருக்கு சொல்றாரு? சூப்பர், எசேக்கியேல்ட்ட சொல்றாரு. யாரை பத்தி சொல்றாரு? தேவன் கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா எசேக்கியேலை கூப்பிட்டு சொல்றாரு. தீருவின் ராஜா, தீருவின் அதிபதியை குறிச்சு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா சூப்பரா இருப்பாரு. மனுபுத்திரனே, எசேக்கியேலே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி, நீ தீருவின் அதிபதியை பார்த்து கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு. யாரோட இருதயம் மேட்டிமை கொண்டிருக்கப்போ? தீருவின் அதிபதியோட இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவிலே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி. இதெல்லாம் யார் சொல்றாரா? தீருவின் அதிபதி சொல்றாரு. தீருவின் அதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா நான் தேவன் சொல்றாரு. நல்லா நீங்க கவனிக்கணும். உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல். தீருவின் அதிபதி என்ன மைண்ட்ல இருக்கிறார்? ஈஸியா சொல்லுங்க பார்க்கலாம். நான் தான் தேவன். சரி, இதுக்கும் சாத்தானுக்கு என்ன சம்பந்தம்? ஓகே மிஸ்டர், பின்னாடி பார்க்கலாம். சூப்பர். அது உங்களுக்கு அப்போ தீருவின் அதிபதிக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மேட்டிமை வந்துருச்சு. அப்ப தீரு அப்படிங்கிறது ஒரு பட்டணம், அது ஒரு பேரு கிடையாது அன்பான சகோதரர்களே, அது ஒரு பட்டணம். அந்த பட்டணம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடற்கரை, மத்திய தரைக்கடல் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அந்த தீருவின் பட்டணத்துலதான் அந்த அதிபதி இருக்கிறாரு. அந்த அதிபதி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா அங்கிட்ட வரக்கூடிய கப்பல்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு என்ன வாங்குவாங்க? வரி வாங்குவாங்க இல்லையா? அந்த வரி வாங்கி 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 அவர் பொண்ணும் பொருளும் நிறைய சேர்த்ததுனால சிஸ்டர் சொன்ன விதமா அந்த தீருவின் அதிபதிக்கு என்ன வந்துருச்சுங்க? மேட்டிமை வந்தது மட்டும் இல்லாம அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் தேவனாவேன். தேவனுடைய இடத்துக்கு யார் உயர்த்துறாருங்க? அந்த தீருவின் அதிபதியே அவரை உயர்த்துறாரு. சரி, ஓகே. அடுத்தது அந்த தீர்வை குறிச்சு எசேக்கியேல் தேவன் சொல்றாரு பாருங்க, படிங்க. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான். போதும் சிஸ்டர். இதோ யாரு தீருவின் அதிபதியை பத்தி சொல்றாரு பாருங்க. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான். 5ஆம் உலக பேரரசு சப்ஜெக்ட் கேட்டோம் இல்லையா? நேபுகாத்நேச்சருக்கு எதிரா அவருடைய கனவுக்கு விஷயம் சொன்னது யாருங்க? தானியேல். அப்போ நல்லா நீங்க கவனிக்கணும். இஸ்ரேல் தேசத்துல இருக்க சகல ஞானிகளையும் நல்லா கற்று தேர்ந்தவர் எல்லாத்தையும் நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணுவார்னா இழுத்துட்டு வருவார். அது சிறை பிடிச்சிட்டு வரல யாரும் வருவா? தானியேலும் வருவார். ஆனா இந்த தீர்வு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா தானியேலை பார்க்கிலும் தேவனே சொல்றாரு பாருங்க. அப்படியாப்பட்ட ஒரு தந்திரமான விஷயத்துல யார் இருக்கிறாரு அப்படின்னா தீர்வின் அதிபதி இருக்கிறாரு. ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. நீங்க தீர்வு அதிபதி அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தீர்வின் அதிபதி யார் அப்படின்னு உங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கிறது
சாத்தானுக்கு மறைவானது பாருங்க, தேவனுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. இந்த உலகத்துல பூமி அவர் கண் நோக்கி பார்க்கிற தேவன், அவருடைய கண்ணுக்கும் ஒண்ணும் இல்ல, எல்லாமே வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு பாக்குறோம், ரகசியமானது ஒன்றும் சாத்தானுக்கும் ஒன்றும் இல்லை, எல்லாமே அவருக்குமே தெரியுது. அப்ப எவ்வளவு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து. எப்படி சம்பாதிச்சிருக்கிறார் அந்த தீர்வின் அதிபதி? அந்த கப்பல்கிட்ட கப்பம் வாங்கினதுல இருந்து அவர் மேட்டிமை சிந்தனை அவருக்குள்ள வந்ததுனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பொன்னையும் வெள்ளையும் உன் பொக்கிஷ சாலையில் சேர்த்து கொண்டாய். அநேக விஷயங்களை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சேர்த்து கொள்றாரு. பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமை ஆயிற்று. அந்த தீரியோட இருதயம் அந்த செல்வத்தினால் என்ன ஆயிடுச்சாங்க? மேட்டிமை ஆயிடுச்சு. அப்ப சாத்தானுக்குள்ள என்ன வந்துருச்சு அப்படின்னா, அவருடைய இருதயத்துக்குள்ள என்ன வந்துருச்சுங்க? மிகப்பெரிய மேட்டிமை வந்துருச்சு. சரி, ஓகே. இப்ப சாத்தான் எப்படி இருப்பா? எதுவும் ஐடியா இருக்கா? இப்ப நம்ம பாத்துட்டோம் இல்லையா, தீரு அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா, தீருவின் அதிபதி சீக்வல் யாரு அப்படின்னா யாரு? சாத்தான் நம்ம பாக்குறோம். அப்ப சாத்தான் எப்படி இருப்பாரு அப்படின்னு பாத்துட்டோம்னா எப்படி இருப்பாருங்க? அவருடைய இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னா மேட்டுமையால் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்துட்டோம். உச்சகட்டத்துல போய் அந்த வசனத்தை பார்த்தோம். வேற எப்படி இருப்பார்? அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும்? இதான் சொல்ல முடியுமா? இல்ல தோற்றம் கேட்கிற எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க இந்த வசனம். எசேக்கியேல் 28:12. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். முத்திரை மோதிரம் மட்டும் வரல, இல்ல மோதிரம் மட்டும் வரல, விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். அப்படின்னா மோதிரம் எதை அடையாளப்படுத்ததா இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். மோதிரம் சும்மா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த வசனம் தான் திருப்பி வரும். அந்த 7 பாயிண்ட்டுக்குமே வந்துட்டே இருக்கும். எசேக்கியேல்ல படிக்கக்கூடிய இந்த வசனங்கள் தான். இந்த ஒரு 6 வசனமும் இந்த 6 பாயிண்ட்டுக்கு ஹைலைட்டா வந்துட்டே இருக்கும். சொல்லுங்க. ஒரு ராஜா வந்து இந்த முத்திரை மோதிரம் இருந்துச்சு அப்படின்னாதான் உயர்ந்தவங்க அந்த சபையில வந்து அவர் சொல்றதை கேட்கணும். எல்லாரும் அவங்க உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறாரு அப்படின்னு முத்திரை மோதிரம் ஒருத்தருக்கு கொடுத்தாலே அவரு ராஜாவுக்கு வந்து சூப்பர் சார். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா சுருக்கி அதிகாரம். ரைட்ஸ். அந்த அதிகாரம் பவர் இருக்கு பாத்தீங்களா? அந்த அது எப்படி சொல்றாரு அப்படின்னா, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். பாருங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சாத்தான் கருப்பா இருப்பான், கொம்பு வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அழகானவன் தான் வசனம் இருக்கு. சாத்தான் பாருங்க அழகுலேயே பூரண அழகுள்ளவன். பாருங்க, அப்போ சாத்தான் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ அதிகாரம் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா சாத்தானுக்கு கிடைச்சிருக்கு. அதே போல அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா பூரண அழகுள்ளவனா இருக்கிறான் சாத்தான். நம்ம நினைக்கிற மாதிரி இருட்டிலையோ இல்ல மரத்திலேயோ எலுமிச்சம் பழத்திலேயோ யாரும் இல்லைங்க, சாத்தான் இல்ல. அவன் எப்படி இருக்கிறான்? பூரண அழகுள்ளவன். நம்ம ஈஸியா ஏமாந்துருவாங்க. நம்ம இவங்கெல்லாம் எங்க ஏமாந்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த பூரண அழகுல படிங்க. எசேக்கியேல் 28:13. எசேக்கியேல் 28:13. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஷ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. முன்னாடி நம்ம என்ன படிச்சோம்னா தீரு அதிபதியை குறிச்சே பார்த்தோம் இல்லையா? தீரு அதிபதி எப்ப ஏதேன் தோட்டத்துக்கு போனார். அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. எசேக்கியேல் புத்தகமும் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகமும் எல்லாமே அடையாள பாஷை. நம்ம டைரக்டா படிச்சா நமக்கு என்ன புரியாதுங்க, அர்த்தம் புரியாது. அப்ப தீருவின் அதிபதி அப்படின்னா எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்குது. அவர் யாருங்க? சாத்தானுக்கு அடையாளமா இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இதே எசேக்கியேல் 28 தான் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த தீருவின் அதிபதி எப்படி ஏதேன் தோட்டத்துக்கு போனாரு? வசனம் எப்படி இருக்கு பாருங்க. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். அப்ப ஏதேனில் இருந்தது யாருங்க? பிசாசானவன். சரி, நமக்கே ஒரு கேள்வி வரும் இல்லையா? சரி, இவ்வளவு தொந்தரவு கொடுக்குறான், மக்களை கஷ்டப்படுத்துறான், தேவன் ஏன் சாத்தான படைக்கணும்? நமக்கே ஒரு கேள்வி வரும் இல்லையா? இப்ப நமக்கு கிறிஸ்தவர்கள், இப்ப மற்றவர்கள் நம்மகிட்ட இந்த கேள்வி கேட்க நம்மளால என்ன பதில் சொல்ல முடியும்? நீ இவ்வளவு கஷ்டம் கொடுக்குற சாத்தானை ஏன் தேவன் அழிக்கல
அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஏன் தேவன் படைக்கணும் அப்படின்னு கேட்டா நம்மளால என்ன பதில் சொல்ல முடியும்? ஜெனரல் கொஸ்டின் தானே, பதில் சொல்லுங்க. தேவன் இவரை சாத்தானாவே படைக்கல, தேவ தூதனா படைச்சாரு. அது மேய்க்கிமை கொண்டதுனால ஆண்டவர் வந்து அத ஆண்டவர் பிடிக்காததுனால அவர் வந்து ஓகே. தேவன் எதற்கு சாத்தானா படைச்சான்னு நம்ம பார்க்கலாம் இல்லையா? பார்க்கலாமா? பாருங்க, எசேக்கியேல் 28:14. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. சாத்தானை எதற்கு தேவன் படைச்சாராம்? நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. கேருப்னா யாருங்க? சிஸ்டர் சொன்னாங்க, ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்கள். எதற்கு காப்பாற்றுறதுக்கு? என்னத்தை காப்பாற்ற போற சாத்தான்? எங்க வந்தார் ஃபர்ஸ்ட் சாத்தான்? ஆதாம் ஏவாள் உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த ஏஞ்சல் ஃபர்ஸ்ட் ஏதேன் தோட்டத்துல யார் வந்தா? அப்ப தேவன் என்ன சொன்னாரு? முதலாம் உலகத்துல தேவன் என்ன சொன்னாரு? தேவ பக்தி உள்ள சந்ததி வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே தேவன் முதலாம் உலகத்தையே படைச்சாரு. அதனால தானே அது அப்படி வரலன்றதுனால தான் தேவன் என்ன பண்ணாரு? முதலாம் உலகத்தை அழைச்சாரு இல்லையா? இப்ப இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்தாரா சாத்தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க? சாத்தான் வந்ததுக்கு நோக்கம் என்ன? நல்ல தேவ பக்தி உள்ள சந்ததி வரணுங்கிறதுக்காக தானே தேவன் அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆனா என்ன பண்ணார் சாத்தான்? அப்ப தேவன் எதற்காக அனுமதிச்சிருக்கிறாரு? தேவன் மேல எதுவும் தப்பு இருக்கா சாத்தான படைச்சதுல? சாத்தானோட பொறாமையினால என்ன ஆகுது அப்படின்னு பாக்கணும் அப்படின்னா, இந்த மக்களை தேவ பக்தி உள்ள சந்ததியா வர வைக்க முடியல. சாத்தான் எவ்வளவு ஒரு கேரக்டர்ல இருக்கிறான் பாருங்க அன்பான சகோதரர்களே. அப்போ இவன் யார் அப்படின்னு பார்த்தோம். அவருடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சுங்க? சாத்தானோட கேரக்டர் என்னவா பார்த்தோம்? நம்ம தீர்வின் அதிபதியை பாக்குறப்ப மேட்டிமையா இருந்தாரு. ஆனா அவர் எப்படி இருந்தாரு? பூரண அளவுலதான் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்திருக்காரு அப்படின்னா, ஞானவான். தானியேலை பார்க்கிலும் சாத்தான் எப்படி இருக்கிறாரா? ஞானவானா இருக்கிறாரு. சிஸ்டர் சொன்ன மாதிரி அளவுள்ளவன் கிடையாது. சாத்தான் எப்படி இருக்கிறாங்க? பூரண அளவுள்ளவனா இருக்கிறான். ஆனா தேவன் படைக்கிறப்ப அவர் எப்படிதான் இருந்தாருங்க? நல்லவரா தான் இருந்தாரு. அப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, யார் இந்த சாத்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாத்தான் யாரால உருவாக்கப்பட்டான்? சொல்லுங்க, யார்? எப்படி சொல்றீங்க? புரியல. இயேசு கிறிஸ்து தூதர், அதனால சாத்தானை உருவாக்கிட்டுன்னு சொல்றீங்களா? நீங்க சொல்ற பதில் கரெக்டு தான். ஆனா நம்ம எப்படி நம்ம பார்க்கலாம் பாருங்க. யாரு அவரை உருவாக்குனார் அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினைச்சோம் அப்படின்னா, தேவன் தான் சாத்தானை உருவாக்குனாரு, தேவன் தான் சாத்தானை உருவாக்குனாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா தேவன் யாரை உருவாக்கலங்க? சாத்தானை உருவாக்கல. அதுக்கு ரெஃபரன்ஸ் வசனம் நல்லா இருக்கு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் அப்படி சொல்றாரு பாருங்க. கொலோசியர் 1:15 மற்றும் 16. கொலோசியர் 1:15 முதல், அவர் அதரிசனமான தேவனுடைய தன் சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இது யாரை பற்றி சொல்லப்பட்ட வசனம்? சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. சூப்பர் ஸ்டார். தேவன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்துக்கோம் அப்படின்னா, சகலமும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் யாரோட கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கையில என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்துக்கோம்னா, ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. அப்போ அவருக்குள் சகலமும் என்ன ஆயிடுச்சுங்க? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அப்போ அவரை கொண்டும் அவருக்கென்றும் இந்த உலகங்கள் எல்லாமே உண்டாயிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் யாரை உருவாக்கி இருக்கிறாரு? சாத்தானை உருவாக்கி இருக்கிறாரு. இன்னொரு வசனம் கூட படிங்க சார். யோவான் 1:3. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஒரு விஷயம் கூட அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் அவருக்கென்றும் அவராலே தான் உண்டாக்கப்பட்டிருக்கு. அன்பான சகோதரர்களே, சரி, நமக்கே ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா? இப்ப யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க?
நிறைய பேருக்கு என்ன தெரியாது அப்படின்னா தேவன் தான் சாத்தானை உருவாக்குனாரு படைச்சாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த வசனங்கள் நம்ம படிக்கலாம் பாருங்க. எபிரேயர்ல 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இந்த கடைசி காலத்துல இருக்கக்கூடிய நமக்கு அவருடைய குமாரன் மூலியமா தான் என்ன பண்ணிருக்கிறாருங்க? திருவுளம் பற்றிருக்கிறாரு. இவரை சர்வத்துக்கும் யார்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தேவன் சுதந்திரவாளியாக நியமிச்சிருக்கிறாரு. இவரை கொண்டும் உலகங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கிறாருங்க? உண்டாயிருக்கிறாரு. அப்ப நல்லா நம்ம யோசிக்கணும். அப்ப தேவன் யார் மூலியமா தான் எல்லாமே பண்றாரு அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமா தான் பண்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்றாரு அப்படின்னா சகலத்தையும் படைக்கிறாரு. சகலத்தையும் படைக்கிறாரு. அப்ப நம்ம நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து தான் சாத்தானை உருவாக்குனாரா அப்படின்னா இந்த வசனம் ரொம்ப 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 முக்கியம். அன்பான சகோதரர்களே, ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனம். யாருக்குமே தெரியாத ஒரு வசனம். இன்னைக்கு தேவன் நமக்கு வெளியிறங்கமாக்கிறார். படிக்கலாம். ஏசாயா 14:12. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. அன்பான சகோதரர்களே, இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பாத்துட்டோம்னா நிறைய ஜனங்களுக்கு தேவன் தான் சாத்தானை உருவாக்குறாரு அப்படிங்கிற ஒரு மனநிலைமை இருக்கும். ஆனா இதை நல்லா நீங்க டீப்பா நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய விஷயங்கள் இருக்கும். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே பாருங்க. நீ வானத்தில் இருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. அப்ப எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. அப்ப நம்ம குறிப்பா நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா வசனம் படிச்சிருந்தோம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நல்லா நீங்க வசனத்தை பார்த்துட்டீங்க இல்லையா? இதுல எத்தனை விடிவெள்ளி இருக்கு சொல்லுங்க பாருங்க. ஒரு விடிவெளி தான் இருக்கு. ஒரே நல்லா நீங்க கவனிங்க. ஒரே ஒரு விடிவெளி தான் இருக்கா? அப்போ யாருங்க சிஸ்டர்? அப்போ அதுதான் வேதத்தை ஆராய்ந்து படிக்கிறது. நல்லா நீங்க நல்லா கவனிங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா இப்ப எங்க அப்பா இல்லாம நான் வந்துருவேனா? அப்ப மகன் நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு அப்பா இருப்பார் இல்லையா? அப்போ அதிகாலையின் விடிவெள்ளியே அப்படின்னா அந்த அதிகாலை யாருங்க? ஒரு நீங்க சொல்லணும் ஆன்சர். நான் தான் நிப்பாட்டிட்டேன். அதிகாலையின் மகனாகிய விடிவெளி. அப்ப மகன் அப்படிங்கிறது ஒரு விடிவெளியை குறிக்குது இல்லையா? இப்ப அதிகாலை எதை குறிக்குது? புரியலையா? நல்லா நீங்க டீப்பா கவனிங்களேன். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே அப்படின்னா மகன் விடிவெள்ளினா இப்ப அதிகாலையும் என்னவாதான் இருக்கும்? அதிகாலை. நான் தான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். அப்பா இல்லாம மகன் வரமாட்டாங்க. அதிகாலையில் விடிவெள்ளியாகிய விடிவெள்ளியே அப்படின்னு நீங்க படிச்சு பாருங்க. ஓகே, நான் சொல்றேன். அப்போ அந்த அதிகாலையின் விடிவெள்ளியே அப்படின்னா ஓ ஸ்டார் ஆஃப் த மார்னிங், சன் ஆஃப் த டான். டான் அப்படின்னா விடியலை குறிக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ 2 விடிவெள்ளியா அந்த வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஆனா நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நல்லா புரியும். இப்போ ஒண்ணும் இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் பாருங்களேன். இப்பதான் வந்து எல்லாமே வந்துருச்சு. போன் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. முன்னெல்லாம் விடிஞ்சிருச்சு அப்படின்னா விடிய போகுது அப்படின்னா எதை பார்ப்போம் சிஸ்டர்? நட்சத்திரங்களை பார்ப்போம் இல்லையா? அப்ப பாருங்களேன், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. அப்ப விடிவெள்ளி பேரே பாருங்க, அந்த விடியல் வந்துருச்சு அப்படின்னா அந்த நட்சத்திரம் தான். புரியுதுங்களா? அப்போ அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி அப்படின்னா மகன்னு ஒரு விடிவெள்ளி இருக்கு. அதிகாலை அப்படின்னா அப்ப என்ன இருக்குன்னா ஒரு நட்சத்திரம் இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விடிவெளி நட்சத்திரம். அப்ப 2 நட்சத்திரம் இருக்கிறதா இந்த வசனம் குறிப்பிடுது. அதை தான் நம்ம வந்து இங்கிலீஷ்ல கூட பார்த்தோம். யோபுல தெளிவா இருக்கும் பாருங்க. 38:7. யோபு 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. இதுல ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சொல்லுங்க, இதுல எத்தனை நட்சத்திரம் இருக்கு? சூப்பர் ஸ்டார். நட்சத்திரங்கள் அப்படின்னு வரப்ப 2 வந்துச்சு இல்லையா? இப்போ யோபுட்ட என்ன சொல்லிக்கலாம்னா தேவன் அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரம் ஏகமாய் கூடி ஏகமாய் பாடி. அப்ப 1 மட்டும் தானே இருந்திருக்கும். எப்படி சொல்றாரு அப்படின்னா அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி. அப்ப நட்சத்திரங்கள் அப்படின்னா 2 நட்சத்திரம். ஒரு நட்சத்திரம் யார் அப்படின்னா யார்?
2 நட்சத்திரம் சொல்லியாச்சு. ஒரு நட்சத்திரம் யாரு, இன்னொரு நட்சத்திரம் யாரு? பிதா இயேசு கிறிஸ்துவா? அதிகாலையின் விடிவெள்ளியாகிய அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. அப்ப மகன் ஒரு விடிவெள்ளின்னு பார்த்துக்கணும். அதிகாலையில வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது அப்பான்னு பார்த்துக்கணும். சொல்லுங்க. அப்ப 2 நட்சத்திரங்கள் இருக்கிறதா யோபுலயும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2 நட்சத்திரங்கள் யார் யார்? எதுக்கு இந்த நட்சத்திரங்களை குறித்து நம்ம டீப்பா படிக்கணும்? சரி, ஓகே. உங்களுக்கு இன்னொரு டெஸ்ட் பாருங்க. இதுல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் யார் அந்த விடிவெளி நட்சத்திரம். வெளிப்படுத்துதல் 22:16. வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். இப்ப சொல்லுங்க, பிரகாசமான அந்த விடிவெளி நட்சத்திரம் ஒண்ணு யாரு? இயேசு கிறிஸ்துனே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு நட்சத்திரம் யார்? படிச்சு நாங்க சொன்னோம், பிசாசுன்னு சொல்லாதீங்க, சாத்தான் சொல்லுங்க, சாத்தான் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். சொல்லுங்க. தாவீதோட மேல இருந்தா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வராரு. அவரு ஒரு விடிவெளி நட்சத்திரம். இன்னொரு விடிவெளி நட்சத்திரம் யாரு? சாத்தான். இந்த வார்த்தை வர வைக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 நட்சத்திரங்களை குறிச்சு நம்ம பைபிள்ல படிக்கலாம். மனசு வருஷம். சரி, சாத்தானுக்கு வேற என்ன பேர் இருக்கு? இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, டீசெண்டா சொல்லணும்னா, அது ரொம்ப டீசெண்டா இருக்கு. இங்கிலீஷ்ல கேக்குது சாட்டன். லூசிபர் சொல்றோம் இல்லையா? லூசிபர் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, லூசிபர்னா படிக்க முடியுதா? From heaven, O Lucifer, son of the morning. How in the sense of brightness. லூசிபர் அப்படின்னா brightness. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப லூசிபர் நம்ம சொல்றோம் இல்லையா? அவன் பிரகாசமா இருக்கக்கூடியவன் தான் யார் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, in the sense of brightness, the morning star, விடிவெள்ளி நட்சத்திரம். அப்போ இந்த படைப்பின் வரலாறு சாத்தானை குறிச்சு என்ன சொல்லுது அப்படின்னா, சாத்தான் எந்த ரூபத்துல இருக்கிறான் அப்படின்னா, எசேக்கியேல் 28:15. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி அவர்கிட்ட என்ன இருந்துச்சுங்க? ஃபுல்லாவே சாத்தான்கிட்ட அநியாயம் அநேகம் இருந்துச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம 2 விஷயங்களை நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். யார் இவன் அப்படின்னு பார்த்தோம். யார் இவன்? சாத்தானா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி நம்ம பார்த்தோம்? அவருடைய ரோல் எப்படி இருந்துச்சு? சாத்தானா நம்ம யாருன்னு பார்த்தோம். சொல்லுங்க. நீங்க சொல்ல அப்படின்னா 10 மணி ஆனா ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். சரி, அது உருவாக்கப்பட்டது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி உருவாக்கிட்டாரு. அப்போ 2 ஸ்டார் இருக்கு அப்படின்னு அது உருவாக்கப்பட்டதை குறிச்சு நம்ம பார்த்தோம். சாத்தானா யாரும் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா? தீரிவின் அதிபதியை வச்சு பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த அதிபதிக்கு என்னென்ன கேரக்டர் இருந்துச்சு? மேட்டிமை, அதிகாரம், ஞானம், தானியலை போல ஞானமுடையவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரொம்ப வல்லவனா? ஓகே, இது நீங்களா உருவாக்கப்பட்டது வல்லவன்ற பேர்லாம். சரி, எப்படி உருவாக்கப்பட்டான்? இந்த சப்ஜெக்ட் நீங்க அப்ப எங்க கேட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எசேக்கியேல் 28:13 படிங்க. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. தேவன் இயேசு கிறிஸ்து இவரை உருவாக்குறப்ப எப்படி உருவாக்கிட்டாரு? படைக்கிறப்பே சாத்தான் கெட்ட ரூபத்திலே உருவாக்கப்பட்டிருக்காரு. அது எப்படி இருக்கு பாருங்க. அந்த கடைசியில முடிய போறப்ப சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேலத்தால வாக்கியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்துச்சு. அப்ப ரொம்ப சந்தோஷமா யார் உருவாக்கப்பட்டிருக்கிறாரு?
சாத்தான் உருவாக்கப்பட்ட சாத்தான் என்ன ஆகுது அப்படின்னா நாளாக 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 அதிகாரம், அந்த விசித்திர மோதிரம் சொல்றான் பாத்தீங்களா, அதிகாரம் அவனுக்கு வந்துருச்சு. அப்புறம் அவன் என்ன ஆகிறான் அப்படின்னு பார்த்தோம்னா பூரண அளவுள்ளவனா இருந்தான். அதுக்கப்புறம் தானியலை காட்டிலும் அதிக ஞானம் உள்ளவனா இருந்தா. அதுக்கப்புறம் அதிகமா அதிகாரம் அவன் கையில இருந்துச்சு. இது எல்லாத்தையும் இந்த மூணையும் பயன்படுத்தி ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு மேஜிக் பண்ணான் சாத்தான். எந்த இடத்துல? அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு 3 விஷயத்துலதான் ஒட்டுமொத்த மனுக்குலமும் விழுந்திருக்கு. ஒண்ணு அழகு. நீங்க ஜென்ரலா யோசிச்சு பாருங்க, நம்ம உழக்கூடிய மிக முக்கியமான விஷயத்துல ஒண்ணா இருக்கும் அழகு. இன்னொன்னு ஞானம், ரொம்ப ஞானமா பேசுறவங்கள்ட்ட நம்ம மயங்கிடுவோம். இன்னொன்னு அதிகாரம், அவங்களுடைய அடக்குமைக்கு நம்ம அடிபணிஞ்சிடும். இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இததான் சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னா கையில எடுத்துட்டு முதல்ல ஒரு இடத்துக்கு போனான். எந்த இடத்துக்கு? ஏதேன் தோட்டத்துக்கு போனார். அங்க என்ன சொன்னார்? அவருடைய ஞானம் எங்க ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஒரு 3 விஷயத்தையும் எப்படி அப்ளை பண்ணிருப்பான் சாத்தான் பாருங்க. எப்பயுமே ஸ்திரீகள் தான் இலகுவான பாண்டம். டக்குன்னு என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா எதையுமே நம்பிடுவாங்க. பேசிக்காவே அதுதான். இது ஏதேன் தோட்டத்திலே உருவானதான் அன்பான சகோதர சகோதரிகளே. இப்ப இலவசம் அப்படின்னு சொல்லிட்டா டக்குன்னு நம்ம மைண்ட்ல என்ன வந்துடும்? இலவசம் தராங்களே நம்ம மைண்டுக்கு வருது பாத்தீங்களா? அது வந்து எப்பயுமே இலகுவான பாண்டம். ஸ்திரீயானவள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா பலவீன பாண்டமா இருக்கிறாங்க. அததான் சாத்தான் என்ன ஆகிறாரு அப்படின்னா கையில ஒரு ரூலா எடுத்து, ஆக்சுவலா சாத்தான் யாரை போய் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கணும்? ஆதாம பார்த்துருக்கணும். ஏன் ஏவலை பார்த்தாங்க? ஈஸியா என்ன ஆகும் அப்படின்னா விழுந்துடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் அவருடைய ஞானத்தை ஏவாள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அவருடைய அதிகாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஏங்க தேவன் ஒன்று சொல்லிட்டாரு, அதனால நீங்க சாப்பிடாம இருக்கீங்களா? இதை நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டா எப்படி இருப்பீங்க? கடவுளை போல எப்படி இருப்பீங்க? தந்திரமா பேசுறாரு பாருங்க. வசனம் படிச்சிருங்க. எசேக்கியேல் 28:3. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. அப்போ ரகசியமானது ஒன்றும் சாத்தானுக்கு எப்படி இல்லையா? மறைவானதே கிடையாது அன்பான சகோதர சகோதரிகளே. ஆனா இவர் யாரை விட ஞானவானா? தானியேலை விட ஞானவான். நீங்களே சொல்லுங்க, சாத்தான் ஞானவானா இல்லையா? நம்மள ஈஸியா என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அட்டாக் பண்ண முடியும். ஆனா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா விழித்திருக்கணும். எக்காரணம் கொண்டு என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா சோரம் போயிடக்கூடாது அன்பான சகோதர சகோதரிகளே. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சூப்பரா சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 11:3. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போஸ்தலன் பவுலுக்கு ஒரு பயம் வந்துச்சாம். என்ன பயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்ப்பத்தை பார்த்து ஒரு பயம். சர்ப்பம்னா சாத்தானை பார்த்து பயம். என்ன பயம்? சாத்தானை பார்த்து, சர்ப்பத்தை பார்த்து. அவர் சொல்றாரு, கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி, இந்த சத்தியம் உங்களுக்கு கிடைக்காதபடி. உங்க மனக்கண்ணை ஒருவேளை சாத்தான் குருடாக்கிட்டாலும் கூட நீங்க சிந்தையில வச்சுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, ஒருவேளை ஏவாளை போல நானும் ஏமாற்றப்படுவனோ அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். எப்பயுமே விழித்திருக்க வேண்டும் அன்பான சகோதர சகோதரிகள். எப்படி தந்திரமா இருக்கலாம் பாருங்க. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஏன் அப்படின்னா அநேக சபைகளை ஸ்தாபிச்ச அவருக்கு தேவனுடைய பிள்ளைகள் இடறி போயிடக்கூடாதுன்ற கவலை இருக்குமா இருக்காதுங்க? அப்போ அங்க இருக்க பிள்ளைகளுக்கு சொன்னாலும் சரி, இன்னைக்கு நமக்கு சொன்னாலும் சரி, நம்ம எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். யாருக்கு? சாத்தானுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. இப்போ 3 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். யார் இந்த சாத்தான்? இது யாரால உருவாக்கப்பட்டான்? எப்படி உருவாக்கப்பட்டான் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது, இவன் நல்லவனா தானே இருந்தான். மேல வாக்கியங்களோட உருவாக்கினார் இல்லையா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி சாத்தானா மாறிக்க வாய்ப்பு இருக்கு? இந்த ஒரு பதில நீங்க வச்சுக்கிட்டீங்க. எல்லா பாயிண்ட்டுக்கும் வேட்டிவே சொல்லி, ஆனா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா அவனுடைய கேரக்டர் அதுதான். ஏன் அப்படின்னா அவனுக்கு மேட்டிமை. நான் கூட யோசிக்கல, ஆனா எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். எப்படி மேட்டிமை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சாத்தானுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தானுக்கு எப்படி ஒரு மேட்டிமை?
அதாவது ஆ. அதிகாரம் அந்த அதிகாரத்தோட ஒரு ராஜா இருந்தாருன்னா ராஜாவுக்கு என்ன இருக்கும்? நமக்கு கீழே எல்லாருமே சூப்பர் ஸ்டார். அதுதான் பதில். எப்படின்னா சாத்தான் என்னன்னா தேவன் வந்து ஒரு தூதரா வந்து யார கேது நம்ம படிச்சோம் இல்லையா, கேது யாருங்க? சாத்தான். அப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய செல்ல பிள்ளையா அங்க இருக்கிறாரு. ஆனா சாத்தான் இப்ப எங்க வந்துட்டாரு? ஏதேன் தோட்டத்துக்கு வந்துட்டாரு, பூமிக்கு வந்துட்டாரு. அவர் எங்க இருக்க வேண்டியது? மேலான இடத்துல இருக்க வேண்டியனா இந்த மனுஷங்களுக்கு பாதுகாப்பனா? இதெல்லாம் ஒரு வார்த்தையா தான் வருது பின்னாடி. யார்கிட்ட கேட்பாரு தேவன்? இவர்கிட்ட கேட்பாரு இல்லையா, காயின்ட்ட. அவன் தம்பி எங்கன்னு கேட்பாரு. அவனுக்கு என்ன, நான் காவலாளியா? இப்ப தெரியுதுங்களா அந்த கேரக்டர் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு? சாத்தானோட குணம். அன்பான சகோதர சகோதரிகளே, வேத வசனங்கள் ஒன்றும் வெறுமையாக்கப்படல, எல்லாமே தேவனுடைய ஆவியால் அருளப்பட்டிருக்கு. அன்பான சகோதர சகோதரிகள், அப்போ இவனோட சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்னா, நான் வந்து இந்த மக்களுக்கு நான் பாதுகாப்பேனா, நான் என்னுடைய கேரக்டர் எப்படி, நான் எப்படியாப்பட்ட ஆளு அப்படின்றத அவர் சொல்றாரு. ஏசாயா 14:13 மற்றும் 14. ஏசாயா 14:13 முதல், நான் வானத்துக்கு ஏறுவேன். நான் பாருங்க, நான் வானத்துக்கு ஏறுவேன். பூமி எனக்கு வந்து ஆளுகை செய்யக்கூடிய இடம் கிடையாது. நான் எங்க இருப்பேன் அப்படின்னா வானத்துக்கு ஏறுவேன். சாத்தான் சொல்றான். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். வடபுறம் அப்படின்னா மேலை நோக்கி, மேல் அப்படின்னா அவருடைய பர்வதம். அங்க என்னன்னா ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே நான் வீற்றிருப்பேன் என்றும். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. உன்னதமானவர்னா யாருங்க? இல்ல, தேவன் இருக்கு இந்த இடத்துல. நல்லா நீங்க படிங்க. யாருக்கு ஒப்பாவேன்னு சொல்றாரு? உன்னதமானவர். நம்ம உன்னத பாட்டுல படிக்கிறோம், யாருக்கு வச்சு நம்ம நிறைய படிப்போம். மணவாளன் மணவாட்டி. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு ஈக்குவலா நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருங்க சாத்தான் சொல்றாரு. ஆனா ஆக்சுவலா தேவன் எப்படி உருவாக்குறாரு அப்படின்னா நல்ல ஒரு கேரக்டர்ல தான் உருவாக்குறாரு. ஆனா இவருடைய மேட்டிமை சிந்தனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மக்களை பாத்துக்கிறதா என்னுடைய வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். இப்ப நல்லா நீங்க நோட் பண்ணீங்களா, நிறைய ராஜாக்கள் அவங்க மேட்டிமை வரதுக்கு காரணம் என்னன்னா அவங்க இருக்கக்கூடிய சிங்காசனம், அதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இந்நாள் வரைக்கும் அது அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த சிங்காசனத்துக்கு அவ்வளவு பவர். அதுல ராஜாதி ராஜா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்க முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, அதுதான் சாத்தான் சொல்றான், நான் வானத்துக்கு ஏறுவேன். அப்போ அப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கு இருக்குங்க? சாத்தானுக்கு இருக்கு. அப்ப சாத்தான் யார் மேல அதிகமா பொறாம? உன்னதமானவர் நம் இயேசு கிறிஸ்து மேல அதிகமா பொறாம. இப்போ பொறாம யார் மேல வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல என்ன வந்துருச்சுங்க? பொறாம வந்துருச்சு இந்த சாத்தானுக்கு. சரி, இப்படியே போயிட்டு இருக்காரு. சாத்தானுக்கு அழிவு இருக்கா இல்லை? படிங்க ஏசாயா 14:15. ஏசாயா 14:15. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அப்போ எல்லாத்தையுமே தேவன் அழிச்சிட்டாரா? எல்லா சாத்தானுடைய துர்க்கிரிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சா? இன்னொரு கேள்வி, இப்ப சாத்தான் இருக்கானா இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கா. அப்ப அங்க அழிக்கப்பட்டிருக்குன்னு வந்திருக்கே. நம்ம அதுதான் அடுத்த பாயிண்ட்ல நம்ம பார்க்கலாம் பாருங்க. அப்போ அவனுடைய தந்திரம் என்ன? சாத்தான் சீக்கிரம் என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா, சீக்கிரம் நம்மளை விட்டு போயிட மாட்டான். அவன் யுக்தியை பயன்படுத்துவான் தந்திரமா. ஏன்னா அவனுடைய கேரக்டர் என்ன தெரியுங்களா? தேவ பக்தி உள்ள சந்ததி வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் அந்த 1,44,000 பேர் ஃபுல்பில் ஆகக்கூடாது. எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோல்ல வைக்கணும்னு நினைச்சான். முடியுமா சொல்லுங்க மனசு. சரி, இன்னைக்கு நமக்கு வந்த டெஸ்ட் வேற யாருக்காவது வந்திருக்குமா? சாத்தான் டெஸ்ட் கொடுத்துருப்பாரு. சாத்தான் யாருக்குமே டெஸ்ட் கொடுக்கலையா? சாத்தான் யாருக்காவது டெஸ்ட் கொடுத்துருப்பாரா? கொடுத்துருக்க மாட்டாரு. கொடுத்துருப்பாரு. யாருக்கு கொடுத்தாரு? இயேசு சாமியவே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா சோதிச்சாங்க இல்லையா? எப்படி சோதிச்சாரு? 40 நாள் உபவாசமா இருந்த அவரு சாப்பிடாம இருக்கிறாரு. சாப்பிடவே இல்லை. அப்ப வந்து பாருங்க சாத்தானோட தந்திரம் பாருங்க. அழகா வந்து இந்த கல்களை எப்ப மாட்டி சாப்பிடு அப்படின்னு சொல்றப்ப அவர் என்ன சொன்னாரு?
தேவனுடைய வார்த்தையினால உயிர் வாழ்வான் என்று இந்த அப்போ ஏமாத்திரம் தேவனுடைய வார்த்தை மேலாச்சு மேலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான்ட்ட சொல்றப்ப சாத்தானோட மனநிலைமை எப்படி இருக்குங்க அன்பான சகோதரி? அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா தோற்கப்பட்டு போகுது. இதே சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையிலும் வந்துச்சு அப்படின்னா தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்துல நம்ம இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? சாத்தான ஜெயம் கொள்ளலாம். இது ஃபர்ஸ்ட் சோதனை. சாத்தான் தோல்வி அடைஞ்சிட்டான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றார். அடுத்த ஒரு சோதனை என்ன பண்ணார்? முப்பரிகை உச்சியில கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அப்போதைக்கு என்ன சொன்னார்? அவர் தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக. நீ ஏன் தேவனை பரீட்சை பார்க்கிற? நீ தேவனை பரீட்சை பாரு. அப்ப ரெண்டுலயுமே தோல்வி. மூணாவது என்ன பண்றாரு அப்படின்னு பாத்துட்டோம்னா ராஜ்யங்களை காட்டுறாரு. இங்க பாரு, இது எல்லா ராஜ்யமும் உனக்கு தர ஒண்ணு இல்லையே, கால்ல மட்டும் விழுந்துரு. அப்பதான் அவர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. அப்ப அவருக்கு தெரிஞ்சுக்க ஒரு விஷயம், கடைசி காலத்துல இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும்? அவர் ஸ்பெஷல் கேரக்டர், தேவனுடைய செல்ல பிள்ளை. அனைத்தும் அவரை கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்கு. அவர் அழகா ஒருத்தரை பார்த்தாவே ஸ்கேன் பண்ணிடுவார். ஏன்னா அவர் பரிபூர்ண மனுஷன் இல்லையா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா நம்ம வஞ்சகத்தினால் நம்ம விழப்படுகிறோமா, இல்ல ஆசையினால் நம்ம விழப்படுகிறோமா, இல்ல ஏமாற்றத்தினால் நம்ம விழப்படுகிறோமா? நம்மளே நிதானிச்சு பார்ப்போம் அன்பான சகோதரர்களே. ஏன் அப்படின்னா சாத்தான் தந்திரமா இருப்பான். சாத்தான் நம்ம பலவீனம் இருக்கு பாத்தீங்களா, பலவீனத்துலதான் கை வைப்பான். பலவீனம் நம்ம இங்க ஒரு விஷயத்த நம்ம விடுவோம் பாத்தீங்களா, ரொம்ப சென்டிமெண்டா இருப்போம். என் குழந்தைதான் எனக்கு பிரச்சனைனா அழகா அதான் கேப்சர் பண்ணுவான். ஆனா தேவன் அப்படி பண்ணவே மாட்டார், பலத்துலதான் கை வைப்பார். நம்ம ஒரு என்னையால இது முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுல ஒரு டெஸ்ட் வைப்பாரு. ஆனா சாத்தான் அப்படி கிடையாது. விடக்கூடிய ஒரு கேரக்டர் நம்ம கூட இருந்துச்சுன்னா அதுக்குள்ளதான் நிறைய டெஸ்ட் வைப்பான் சாத்தான். அன்பான சகோதர சகோதரிகள், அப்படி நமக்கே எப்படின்னா அவருடைய சீஷர்கள் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் டெஸ்ட் வந்துச்சா இல்லையா? ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவை போய் அட்டாக் பண்ணான், என்ன ஆக முடியல, பரீட்சையில அவனால என்ன பண்ண முடியல, தோல்வியை கண்டுட்டான். அடுத்தது அன்பா நேசித்த பேதுரு எடுத்து போறாரு. ஏன்னா யோவானும் அன்பா நேசித்த சீஷர் தான், பேதுருமே அப்படிதான் எப்பயுமே க்ளோஸா இருப்பாரு மாணவராகிய இயேசு கிறிஸ்துட்ட. அவர் சொல்றாரு பேதுருட்ட, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல மரணம் அடைய போறேன் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, உங்களுக்கு இந்த விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்றப்ப அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அப்ப என்னன்னா அவர் பேதுருவை திட்டல, நம்ம நல்லா நீங்க திட்டுறாரு இல்ல, பேதுருவை கண்டிக்கல. அவர் யாரை கண்டிச்சாரு? பேருக்குள்ள இருக்கக்கூடிய சாத்தானை கண்டிக்கிறார். அன்பான சகோதர சகோதரி. அடுத்தது யூதாஸ், என்னுடைய பிராண சிநேகிதன் சொன்னார். யூதாச பிராண சிநேகிதன் சொன்னா, அப்ப யூதாசுக்குள்ளயும் என்ன வந்திருக்கு அப்படின்னா சாத்தான் கூர்ந்தரான். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவை விழ வைக்கிறதுக்கு எவ்வளவு கருவிகளை பயன்படுத்துறான் அன்பான சகோதர சகோதரி. அதான் எசேக்கியேல் நம்ம படிக்கிறோம். எசேக்கியேல் 28:3 மற்றும் 5 வசனம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல், இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான். இப்ப புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவே அட்டாக் பண்ற அளவுக்கு யார் ஞானவான்? சாத்தான் ஞானவான். அவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமை ஆயிற்று. அப்போ சாத்தானுடைய இருதயம் எப்படி ஆயிடுச்சுங்களா? செல்வத்தினால் மேட்டிமை ஆயிடுச்சு. செல்வம் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பூரண அழகு, அவருக்கு இருக்கக்கூடிய ஞானம், இது எல்லாமே அவர் எங்க கொண்டு போயிடுச்சு அப்படின்னா, நான் தேவனுக்கு மேலாகுவேன், நான் வானத்துக்கு ஏறிவேன். எப்படி இந்த வார்த்தையெல்லாம் வர முடிஞ்சிச்சு யோசிச்சு பாருங்க. நீங்க சாத்தானுக்கு தேவனுக்கு மேல சாத்தான் சொல்றப்ப நம்மளால ஏத்துக்க முடியுது அந்த வார்த்தைகள் எல்லாம். கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். சொல்லு அப்போ இவ்வளவு விஷயங்கள் நம்ம பாக்குறோம் இல்லையா? இன்னைக்கு நமக்கு டெஸ்ட் வருமா வராது? வரும் அப்படின்னு கண்டிப்பா சொல்றாங்க. அப்ப டெஸ்ட் நமக்குமே வரும் அன்பான சகோதர சகோதரிகள். லேப்டாப் போட்டதுனால லேப்டாப்குள்ள டெஸ்ட் இருக்குமா நீங்க யோசிக்கணும். லேப்டாப்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க, நம்மளுடைய பலவீனங்கள் இருக்குன்னு நீங்க வச்சுக்கோங்க. டேட்டா பேஸ். அப்ப சாத்தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பேர், அந்த ஒரு பேரை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள போய் கிளிக் பண்றப்ப அவருடைய பலவீனங்கள் எல்லாம் வருதுன்னா, அந்த பலவீனங்கள்ல உச்சகட்ட பலவீனம், இதை தொட்டா இந்த சகோதரன் விடுவான் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பாக்குறப்ப என்ன இருக்கு அப்படின்னு பாத்துட்டோம்னா ஈஸியா அவன் கேப்சர் பண்ணிடுவான். ஏன் அப்படின்னு பாத்துட்டோம்னா, கெட்டுப்போன தேவதூதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
அவங்களுடைய சேனைகள் அதெல்லாமே சாத்தானோட சேனைகள் கெட்டுப்போன தேவதூதர்கள் எல்லாமே. அப்போ இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா அநேக பலவீனங்களா இருக்கு, பொறாமை நிறைஞ்ச உலகமா இருக்கு, தந்திரமா கேப்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் இருக்கு, நிறைய பலவீனமான மக்கள் இருக்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்துக்கணும் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு என்ன தெரியல அப்படின்னா யார் சாத்தான்னு தெரியல, அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்துக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம கடைசி அவங்க என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா தன்னுடைய உயிரையே விட்டுறாங்க. அன்பான சகோதரர், ஆனா ஈஸியா ஒரே வழி என்ன அப்படின்னு பாக்கணும் அப்படின்னா வேதாகமத்தை எடுத்து படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஈஸியா போயிடும். பேய் இருக்கு பெசாசு இருக்குன்னு சொல்லி போய் 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 எவ்வளோ வீட்டெல்லாம் விற்கிற அளவுக்கு கூட போயிடும் அவங்க. அந்த மந்திரவாதிகள் தந்திரவாதிகள் எல்லாமே ஈஸியா அவங்களை என்ன பண்றாங்கன்னா கேப்சர் பண்ணி இதெல்லாமே கெட்டுப்போன தேவதூதர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அத்துழியமான வேலைகள். அன்பான சகோதரர்கள், தேவன் நம்ம பார்த்தோடைய நரகம் சப்ஜெக்ட்ல தேவன் என்ன சொல்றாரு, நீ உபவாசம் இருக்காத, உன் முகம் சோகமா இருக்காது, நான் ஏத்துக்கலன்னு சொல்றாரு. அப்படியேப்பட்ட தேவன் தன்னுடைய பிள்ளைகளை விட்டுருவார சாத்தானோட கையில. அன்பான சகோதரர்கள், கொஞ்சம் நம்ம நிதானிச்சு பார்ப்போம். அதுதான் ஏசாயால சொல்றாரு பாருங்க, இந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னா ஏசாயா 5:20 படி. ஏசாயா 5:20 தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திக்கும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. அப்போ தீமையை நன்மை என்றும் அங்க சொன்னா பாத்தீங்களா, ஏதேன் தோட்டத்துல இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா தேவன் என்ன சொல்லிட்டு போனாரு, சகல கனிகளையும் நீங்க சாப்பிடுங்க, ஆனா இந்த மரத்தோட கனிகளை மட்டும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா இவனோட பாருங்க, தீமையை நல்லதுமோ நல்லத தீமைன்னு சொல்லி எப்படி வஞ்சகமா தந்திரமா இந்த வேலையை செய்யறான் அப்படின்னு சொல்றாரு. 2 கொரிந்தியர்ல கூட படிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவன் தன்னுடைய கண்ணு குருடாக்கல, எது குருடாக்கிட்டாராம்? மனதை. நல்லா நீங்க கவனிக்கணும் அன்பான சகோதரர்களே, அதான் வேத வசனங்கள். தேவனானவன் இப்பிரபஞ்சத்தின் தேவன் யாருங்க? பிசாசு. பிரபஞ்சத்தின் தேவனா இருக்கக்கூடிய சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னு பாக்குறோம்னா ஒவ்வொருத்தனுடைய மனதை குருடாக்குறான். கண்ணு குருடாக்கல, உள்ளேயே போய் என்ன பண்றான், நம்முடைய இருதயத்தை ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய படைப்பிடங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுல அட்டாக் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த பலவீனங்கள்ல நம்ம வெளியே வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் பாருங்க, இப்ப நீங்க நல்லா வந்துட்டு இருக்கிறீங்க, 5 பேர் ரெகுலரா நீங்க கிளாஸுக்கு வரீங்க, யாரோ ஒருத்தங்க சிஸ்டர் நீங்க சத்தியத்துக்கு போவாதீங்க, இவங்க மாறுபாடானவங்க போதிக்கிறாங்கன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கணும்? அதுதான் நீங்க ஸ்கேன் பண்ணணும் அன்பான சகோதரர்களே. அதுதான் நம்ம பலவீனம். டக்குன்னு நம்ம என்ன பண்ணிட கூடாது அப்படின்னா அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டுட்டோம்னு வச்சுக்கலேன், அது எங்க போயிருங்க, நம்ம இருதயத்துக்குள்ள போயிடும். அப்ப போச்சு அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப் எப்படி எடுப்போம் அப்படின்னா அப்படியா ஸ்டார் அப்படியான்றத நம்ம கேட்போம். ஆனா இயேசு கிறிஸ்து அங்க என்ன சொன்னாரு? நீங்க வேத வசனங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. இப்போ கிறிஸ்துமஸ்னு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, ட்ரினிட்டின்னு எடுக்கிறாங்க, யாராவது சுய கருத்தை யாராவது பேசுறாங்களா? இந்த வருஷம் இந்த வரலாற்றுல இந்த ராஜா அப்படி பண்ணாரு அதனால கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாட வேண்டாம் அப்படி சொன்னாங்க யாராவது? வேத வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நரகம் இருக்கா இல்லையா? அப்ப ட்ரினிட்டி யார்? பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்த ஆவி வேற. பரிசுத்த ஆவின்றது பிதாவிடத்துல வரக்கூடிய வல்லமை. எவ்வளவு டீட்டெயிலா படிச்சோம் இல்லையா? இப்படி இருக்கிற உங்களுடைய மனதை அவன் குருடாக்கிட்டான் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாதுங்க அன்பான சகோதர சகோதரிகளே. அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போக முடியாது. நம்மள முடக்கி போடுறதுதான் சாத்தானோட வேலை. இனிமேல் உங்களுக்கு நிறைய டெஸ்ட் வரும் பாருங்க. இனி வரக்கூடிய சப்ஜெக்ட் ஒன்னொன்னு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் நல்லா டீப்பா இருக்கும். மறு வாரங்கள்ல அடுத்த வந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. நீங்க சீட்டோட நுனியில உட்காந்து நீங்க கேட்கணும் நம்மளுடைய எதிர்பார்ப்புலாம் என்ன இருக்குங்க. நம்ம ராஜாதி ராஜா வசனம் சொல்றீங்க, நம் ராஜாதி ராஜா எப்ப வருவார் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அதற்கு உண்டான பதில் அன்பான சகோதரர்களே வருவாங்கல்ல நமக்கு இருக்கு. அப்புறம் நம்ம இருதயத்தை நம்ம மனதை நம்ம குருடாக்காம இருக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்படி தெளிந்த புத்தியோட வசனத்தை வச்சு அடிச்சாரு இல்லையா? அப்பால எப்போ சாத்தானே. இப்ப நீங்க அதனால உங்கள்கிட்ட சொல்றாங்க நீங்க அப்படி சொல்ல முடியாது. சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, பத்திரிக்கை வைக்க வருவாங்க, கரெக்டா நீங்க கிளம்புவீங்க, பத்திரிக்கை வைக்க வருவாங்க, நீங்க டீ போட்டு கொடுக்கணும்னு உங்க வீட்டுக்காரங்க சொல்றப்ப நீங்க என்ன பண்ண முடியாது. அந்த இடத்துல நீங்க அப்பால எப்போ சாத்தானேன்னு சொன்னீங்கன்னா
பத்திரிக்கையோட எடுத்துட்டு போயிடுவாங்க, நீ கல்யாணத்துக்கே வராதுன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துல நீங்க எப்படி ஞானமா இருக்கணும் அப்படின்னா, வந்துடுறோம், நானும் வீட்டுக்காரும் வந்துடுறோம், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த திருமணத்துக்கு போக போறாங்க, நம்ம மணவாளன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மணவாட்டி நம்ம என்ன ரெடி ஆகிட்டு இருக்கிறோம், அவரோடு கூட நம்ம போய் ஆளுகை செய்ய போறோம், அந்த இதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்கள அவாய்ட் பண்ண வேணாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அதுதான் ஞானம், தேவனுடைய ஞானம். எந்த இடத்துலயாவது நம்ம சாத்தான் அந்த இடத்துல அட்டாக் பண்ணார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அப்படியே நிப்பாட்டினார், அவ்வளவுதான். பேதுருவை அவர் கண்டிக்கல, பேதுருக்குள்ள இருந்த சாத்தானை கண்டிச்சாரு. பாருங்க அன்பான சகோதரர், எப்படி ஒரு இவன் தந்திரம்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிங்க பிதாவுடைய கேரக்டர்ல இருக்காரு இல்லையா, அவர் எப்படிங்க ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணுவார். அன்பான சகோதரர், அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, வசனம் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:13. 2 கொரிந்தியர் 11:13. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்களேன், இப்போ நம்ம வந்துருங்க. இப்போ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டிருப்பாங்க. நான் மந்திரம் பண்றேன், தந்திரம் பண்றேன், நான் கை வச்சா இந்த நோய் குணமாகும் அப்படின்னு ஒருத்தர் உங்களை சொல்றாரு அப்படின்னா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அன்பான சொல்லு சிஸ்டர், நான் ஜெபம் பண்ணோம்னா சகலமும் நன்மைக்கு ஏதுவா உங்க வீட்டுல செல்வம் கொளிக்கும் கொட்டும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணுங்க? அந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன் அப்படின்னா பரிசுத்தவானுடைய ஜெபத்தை தேவன் கேட்பார். யார் பரிசுத்தவானத நிதானிக்கிறதுக்கு தேவன் நமக்கு நாலேஜை கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களா? கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பார்க்கணும். ஒருத்தங்க பேசுறப்ப இவங்க சுயமா பேசுறாங்களா இல்ல வேத வசனத்தின் அடிப்படையில பேசுறாங்களா? சுயமா பேசுனாங்க அப்படின்னா நீங்க இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருங்க. ஏன்னா இந்த காதுலயே நீங்க வாங்காதீங்க. சத்தியத்தின்படி சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா தந்திரமா சத்தியத்தையே வேறு மாறுபாடானதான் பதிப்பாங்க. அதுதான் கள்ள அப்போஸ்தலர்கள். பாருங்க, 12 பேர் மட்டும்தான் அப்போஸ்தலர்கள். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப தந்திரமா இருப்பாங்க. ஆடு எப்படி இருக்குங்க, ரொம்ப அதோட சுவாபமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஆனா நரி தந்திரமா இருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா நரி மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய கேரக்டர் வந்து நம்மள்ட்ட எப்படி காட்டிப்பாங்க அப்படின்னா ஆட்டுக்குட்டியை போல காட்டிப்பாங்க. இவங்கள்ட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அன்பான சகோதரர்களே, நம்ம எங்க ஆரம்பிச்ச சப்ஜெக்ட் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நமக்கு எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பாக்குறது. அதுதான் 2 கொரிந்தியர் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு 11:14. 2 கொரிந்தியர் 11:14. அது ஆச்சரியம் அல்ல. அது ஆச்சரியம் இல்ல. ஏன்னா சாத்தானும் ஒளியின் தேவனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. பாருங்க, மத்தேயு 7:15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா உள்ளத்திலோ பட்சிக்கிற, அவங்க உள்ளத்துல பட்சிக்கிற ஓநாயா இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து தன்னை எப்படி காட்டிப்பாங்க அப்படின்னா கிறிஸ்துவ போல காட்டிப்பாங்க. வேத வசனம் உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டிருக்கு. அன்பான சகோதர சகோதரி, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 4-5 மாசம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 சப்ஜெக்ட் கேட்டுட்டீங்க. இனிமேலும் உங்களை யாராலையும் என்ன பண்ண முடியாதுங்க, ஏமாற்ற முடியாது. ஏன்னா எங்களுடைய வேலை என்னன்னா உள்ளதே உள்ளதென்றும் இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான். கிறிஸ்துமஸ் இல்லையா சகோதர சகோதரிகளுக்காக இவங்களை நாங்க அனுதாபப்படுத்துறதுக்காக ஆயத்தப்படுத்துறதுக்காக இருக்குன்னு நாங்க சொல்ல முடியாது. சத்தியம் என்ன சொல்லுதோ அதுதான். அன்பான சகோதர சகோதரிகள், அப்ப என்ன ஆகுது அப்படின்னா கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே படிச்ச ஒரு வசனம் பேதுருல, இவன் எவனை விழுங்கலாமோ என்று இந்த கெச்சிக்கிற சிங்கம் சுத்திட்டு இருக்கு. அப்ப நம்ம கொஞ்சம் சோரம் போயிட்டாலும் நம்ம பலவீனங்களை அடிச்சுட்டான் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சோரம் போயிடுவோம். இயேசு கிறிஸ்துவ போல ஞானமுள்ள பிள்ளையா இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகள், வசனம் படிங்க. மத்தேயு 24:24 முதல். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுப்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. மத்தேயு எல்லாமே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிட்ட வசனங்கள். அவர் சொல்றாரு பாருங்க, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவைகளையும் வஞ்சிக்கத்தக்கதாக. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நான் சத்தியத்துல ரொம்ப நாள் இருக்கேன் பிரதர், பைபிளை நான் 2-3 வாட்டி படிச்சுட்டேன், யாராலையும் ஏமாற்ற முடியாது அப்படின்றவங்க கூட சாத்தான் என்ன பண்ணுவாங்க, அவருடைய தந்திரத்தினால மிகப்பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். யாரு முன்னாடி? நம்ம முன்னாடி. அப்போ அந்த ஜீனியஸ்ன்னு சொல்ற நம்ம என்ன ஆகிடக்கூடாது அப்படின்னா விழுந்துட்டோம் அப்படின்னா அதுதான் அவர் சொல்றாரு, இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எப்பொழுதும் கள்ள அப்போஸ்தலர்களுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா செவிசாய்ச்சிடாதீங்க. வசனமே எப்படி இருக்கு பாருங்க. நிறைய அடையாள அற்புதங்கள்லாம் பண்ணுவாங்க. கேன்சரை குணப்படுத்துறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் யாரால பண்ண முடியுமா சொல்லுங்க? பெரிய மருத்துவர் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொட்டா மட்டும்தான் எல்லாமே குணமாச்சு. முதலாம் வருகையில், அவருடைய வருகையில மற்ற யாராலையும் செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாமே அவர் செஞ்சார். இன்னைக்கும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள் தங்களை சொல்லிக் கொண்டு அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜனங்களை குணப்படுத்துகிறோம், அடையாள அற்புதம் செய்கிறோம் சொல்லி மக்களை வசியப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இது யாரோட கேரக்டர் சொல்லுங்க? இது யாரோட கேரக்டர்? சாத்தானோட கேரக்டர். அன்பான சகோதர சொல்றீங்க, எவ்வளவோ பேர் போறாங்க பாருங்க ஜனங்கள். அவங்களாம் அறியாமையில இருக்கிறாங்க. அவங்களுடைய இருதயத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா வசனம். சாத்தான் என்ன பண்ணிருக்காங்க? இருதயத்தை குருடாக்கி இருக்கிறான். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கப்போ நம்ம பின்னாடி பார்க்கலாம் பாருங்க. அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, இனி நான் உங்களுடனே அதிகமா பேசுவதில்லை. நம்ம ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்ப நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அவரே சொல்றாரு பாருங்க, இனி நான் உங்களுடன் அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி யாருங்க? இந்த உலகத்தோட அதிபதி பிசாசு. அப்ப நம்மள்கிட்ட கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். இன்னுமே நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அன்பான சகோதர சொல்லுங்க, படிங்க. அப்போஸ்தலன் பவுல் எபேசியர் சொல்றாரு பாருங்க 2:2. எபேசியர் 2:2 அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அன்பான சகோதர சொல்லுங்க, அதை நல்லா நீங்க கவனிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் ஒருத்தவங்க சொல்றாங்க பாருங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். யாருங்க? இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா யாருக்கு அடிப்படைஞ்சு போயிருக்கிறாங்க? இப்பிரபஞ்சத்தின் தேவனா இருக்கக்கூடிய சாத்தான். நம்ம அப்பனா யாருன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க. அப்போ இந்த உலகத்தின் அதிபதி யாரு? அப்போ அந்த அதிகார பிரபுனா யாரு? அப்போ அவருடைய சேனைனா என்ன பாருங்க. சாத்தானோட ரூபம் பாருங்களேன். இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறான், அதிகார பிரபுவா இருக்கிறான். அவருடைய சேனைனா நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க இல்லையா, கெட்டு போன தேவ தூதர்கள். அந்த கெட்டு போன தேவத்தோட எண்ணிக்கை எவ்வளவு சொல்ல முடியுமா? தெரியாது. அவ்வளவு இருக்கு. அன்பான சகோதர சொல்களே, நம்மளுடைய போக்கிலும் வார்த்தையிலும் கூட நல்ல தேவ தூதர்களும் இருக்கிறாங்க, கெட்டு போன தேவ தூதர்களும் இருக்கிறாங்க. நம்ம அநேக பிரேயர்ல நம்ம பண்ணுவோம் தெரியுங்களா? தேவனே எங்களுக்கு தூதர்களை கொண்டு எங்களை காத்து வழி நடத்துங்க. ஏன் அப்படின்னா கெட்டு போன தேவ தூதர்கள் கூட என்ன பண்ணுவாங்க? இப்ப இந்த சத்தியத்தை கேட்டுட்டு போறீங்க இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பயமுறுத்தல். அன்பான சகோதர சொல்லிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, பகுத்து பார்த்து அறியக்கூடிய ஒரு நாலேஜ் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. அப்ப அந்த பிசாசு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு அப்படின்னா மத்தேயுல படிக்கலாம். மத்தேயு 8:29. மத்தேயு 8:29. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார். இயேசு கிறிஸ்து அவர் பாட்டுக்கு தான் போவார். இங்க பிசாசு பிடிச்சவங்கள பார்த்திருக்கவே மாட்டாரு. ஆனா இந்த பிசாசு பிடிச்சவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவரை நோக்கி, தேவனுடைய குமாரனே. இவங்க பாருங்க விட்னஸ் பண்றாங்க. இதே வார்த்தையை தான் பேதுருட்ட கேட்பார். மக்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் சொல்லுவார், ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரன். அதை கேட்டோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப பாருங்க இந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எப்படி அது நல்லா நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இவன் ஆதி முதலாய் யாரு கூட இருக்கிறார், அவர் கூட இருந்ததுனால அவன் விட்னஸ் பண்றான் பாருங்க. தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? நான் அப்பயே கேட்டேன், கெட்டு போன தேவதூதர்கள் எத்தனை பேர் அப்படின்னா சொல்றாங்க, எங்களுக்கும் அப்படின்னா ஒரு சேனையே இருக்கு. அப்ப எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ. அப்ப பாருங்களேன், இப்ப இவங்க எப்ப அனுப்பாங்கன்றது முதல் கொண்டு யாருக்கு தெரிஞ்சிருக்குங்க? சாத்தானுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. அப்ப காலம் வரும்னே ஏன் வந்தீங்கன்னு கேட்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு தந்திரமா இருக்காங்க பாருங்க. அப்போ சாத்தானுக்கு எதிர்க்கு யாரெல்லாம் அப்படின்னா, சாத்தான் யாரெல்லாம் எகென்ஸ்ட் பண்ணா அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாருங்க? நம்முடைய தேவனையே எகென்ஸ்ட் பண்ணா, தேவனுக்கு மேல ஏறிவேன்னு சொன்னான். அடுத்தது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல சோதனை வச்சான். அதுக்கப்புறம் யாருக்கு வரும் சோதனை? நம்ம இந்த ரூல் பார்ப்போமே அப்படியே. ஃபர்ஸ்ட் தேவன், அடுத்தது கிறிஸ்து, அடுத்தது நம்ம யாரை பார்ப்போம்?
நம்ம தான் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சாத்தானோட சோதனை தேவனுக்கு இயேசு கிறிஸ்துன்னு மட்டும் வேகமா சொல்லிட்டோம். சாத்தான நமக்கு சோதனை வருமா வராதா? அந்த சபை தான் யாரு அப்படின்னா 1,44,000 பேர். சரி, நமக்கோட முடிஞ்சிருமா? நம்ம மட்டும்தான் அந்த சோதனைக்குள்ள இருக்கிறோமா? ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் அன்பான சகோதர சகோதரிகள். சரி, இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்கள்கிட்டையும் நம்மள்ட்ட இருந்தையும் இந்த சாத்தானை எப்படி அழிக்கிறது? ரோமர்ல சொல்றாரு பாருங்க, ரோமர் 16:20. ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஸ்திரீ சப்ஜெக்ட்ல கேட்டோம் இல்லையா, யார் சாத்தானை நசுக்க போறார்? யார் அந்த ஸ்திரீயின் வித்து? இயேசு கிறிஸ்துவோட சொல்லுங்க. அதையும் சொல்ல எல்லாம் சொல்லிடுறீங்க, நம்மளும் ஒரு இடத்துல மட்டும் அப்படியே நிப்பாட்டிக்கிறீங்களா? ஏன் நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. நம்மளும் சேர்ந்துதான் தலை இருப்பாரு, கிறிஸ்து இருப்பாரு, அவரோட சேர்ந்து நம்ம என்ன பண்ண போறாங்க? சாத்தான நசுக்க போறோம் அன்பான சகோதரர்களே. அப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா 5 விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். யார் இந்த சாத்தான்? இந்த சாத்தான் யாரால உருவாக்கப்பட்டான்? அவன் எப்படி உருவாக்கப்பட்டான்? அவன் எப்படி நல்லவனா தான் இருந்தான்? கீத வாக்கியங்களோட கூட தேவன் படைச்சாரு, அதோட இயேசு கிறிஸ்து படைச்சாலும் கூட அவர் எப்படி சாத்தானா மாறினான்? காரணம் என்ன அப்படின்னா அவனுக்கு உண்டான பொறாமை. இந்த ஜனங்களை நான் ரூல் பண்றதுக்காக நான் இருந்தேன், என்னுடைய மேலான அதிகாரமே வேறன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா சாத்தானா மாறிட்டான். அவனுடைய தந்திரம் என்ன? இயேசு கிறிஸ்துட்ட போய் எப்படி அப்ரோச் பண்ணா, அந்த தந்திரத்தோட நம்மள்ட்ட வந்தா நம்ம எப்படி இயேசு கிறிஸ்து மாதிரி ரோல் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். சரி, கடைசியா அவருடைய முடிவு என்ன? நம்ம இப்படியே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, சாத்தான விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இவருக்குன்னு ஒரு முடிவு இருக்குமா இல்லையா? என்ன நடக்கும் சொல்லுங்க பாருங்க. சாத்தானுக்கு என்ன முடிவு? என்ன பண்ணுவார்? அவருடைய 1000 வருட அரசாட்சியில சாத்தான தேவன் என்ன பண்ணுவார்? சூப்பர் ஸ்டார் எப்படி கட்டுவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 20:1. இது ரொம்ப நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான வசனம். வெளிப்படுத்தல் 20:1. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். அந்த தூதன் யார்? சொல்லுங்க. இப்ப நம்மளை பத்தி கேட்கல, ஆனா நீங்க ஈஸியா சொல்லலாம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அவர் கையில 2 விஷயம் எடுத்துட்டு வர. என்னன்னா, எதுக்கு பாதாளத்தின் திறவுகள் கட்டி வச்சு சூப்பர் ஸ்டார் ராஜ்யத்துல இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேணாம். பிரேதப்புலில இருக்கிற அனைவரும் என் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அதுக்கு உண்டான திருவுகள் யார் கையில தான் இருக்கு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கையில தான் இருக்கு. அப்படி வரப்ப இன்னொரு விஷயமும் அவர் பண்றாரு. அவர் கையில என்ன எடுத்துட்டு வராருங்க? சங்கிலி. எதுக்கு எடுத்துட்டு வராரு? பிசாச கட்டி பண்ணும்ல. ஏன்னா 1000 வருட அரசாட்சியில என்ன இருக்காதுங்க? பாவம் இருக்காது, வியாதிகள் இருக்காது, எதுக்குமே கவலைப்பட வேணாம். ஏன்னா அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்குங்க? ஒரு சமாதானமான ஒரு ராஜ்யமா இருக்கும். அங்க யார் இருக்க மாட்டான்? சாத்தான் இருக்க மாட்டான். அதுக்குதான் எப்படி இருக்கு பாருங்க அவசரம்னா அன்பான சொல்லி. அப்போ சாத்தான அவர் எப்படி கட்டி போறாரு அப்படின்னா வெளிப்படுத்தல் 20:2. வெளிப்படுத்தல் 20:2. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை. அந்த பழைய பாம்பு தான் எங்க இருந்துச்சுங்க? அதான் பாருங்க, பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், அதுதான் சாத்தான். அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து. சாத்தான் எத்தனை வருஷம் கட்டி வச்சிருக்காரு? 1000 வருஷம் வரைக்கும் தேவன் என்ன பண்றாருன்னா கட்டி வச்சுட்டாரு. அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டார். அப்போ ஒரு மக்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு ஆட்சி எப்ப வரும் அப்படின்னா அவருடைய 1000 வருட அரசாட்சி. கோபம் வராது, பொருளாசை வராது, இது எல்லாமே ஒரு மேட்டுமையான சிந்தனை வராது. இது எல்லாமே சாத்தானோட கேரக்டர் எல்லாமே எடுத்துட்டா மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க? சமாதானமா இருப்பாங்க, கோவப்பட மாட்டோம், சந்தோஷமா இருப்போம். நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு, ராஜ்யம் எதுவுமே இருக்காது. அன்பான சகோதரர்களே, அவர் ராஜ்யம் எப்படி இருக்கும்? நம்ம படிக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஏசாயா 25:7. ஏசாயா 25:7. சகல ஜனங்கள் மேலுமுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். மலை அப்படிங்கிறது அவரோட ராஜ்யத்தை குறிக்குது. அன்பான சகோதரர்களே, சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும்
சத்தியமே தெரியாம இருந்த ஜனங்கள் இருந்தாங்க பாத்தீங்கன்னா, இப்ப முக்காடு எடுக்கப்பட்டதால அவனுக்கு என்ன தெரியும்? எல்லாமே வெளியரங்கம் ஆயிட்டு இருக்கும். யார் சாத்தான்? சாத்தான் நம்மள்ட்ட அப்ரோச் பண்ணா நம்ம எப்படி கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட அவரை எதிர்க்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு தெரியும். மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவருடைய சர்வ பர்வதம் இருக்கு பாத்தீங்கன்னா, அவருடைய ராஜ்யத்துல அங்க என்ன ஆகும் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, எல்லாருமே பைபிளை படிச்சு பக்தி விருத்தியா இருந்தா என்ன நடக்குங்க? அதுதான் சொல்றாரு பாருங்க, ஏசாயா 11:9. ஏசாயா 11:9 என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பூமி எப்படி நிறைஞ்சிருக்குமா? கர்த்தரை அறிகிற அறிவினால் அறிஞ்சிருக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் இல்லை. ஏன் அப்படின்னா, ஏன் தீங்கு செய்வார் இல்லை? சூப்பர் சார். 1000 வருஷம் என்ன ஆயிட்டாருங்க? தேவன் கட்டி வச்சுட்டாரு. அப்ப அங்க என்ன நடக்காதுங்க? யாரும் கேடு செய்ய முடியாது. கேடு செய்ய முடியல அப்படின்னா சத்தியம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். சத்தியம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அந்த பூமிக்கு போட்டுதானே நமக்கு ஆசை. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேருக்கு ஆசை அவரோட ராஜ்யத்துல போய் சேரணும்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே ஆசை. ரொம்ப சந்தோஷம். அப்படி இருக்கிற டைம்ல தேவன் இப்படி ஒரு விஷயத்த பண்றார். அதற்கு பின்பு கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். யாரு சொல்லுங்க? பதில் சொல்லிட்டே வந்தீங்க, அப்படியே அமைதியாயிட்டீங்க. என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதற்கு பின்பு கொஞ்ச காலம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சாத்தான விடுதலை, அதான் லிட்டில். சரி, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எதிர்ப்போம். 1000 வருடம் முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் விடுதலை பண்ணாலும் இந்த சாத்தான் என்ன பண்ணுவான்? யாரு? நம்ம தான் இருக்க மாட்டோமே. நம்ம செலக்ட் ஆகி அதான் 1000 வருஷம் நம்ம என்னால எங்க இருப்போம்? அவரோட கூட இருப்போம் இல்லையா? இந்த உலக ஜனங்களை கைவிடப்பட்ட ஜனங்களை எவ்வளவோ பேர் இருப்பாங்க இல்லையா? நம்ம எவ்வளவோ ட்ரூத் சொல்றோம், இத்தனை பேரால கேட்க முடியுது. பகிரங்கமா நான் சாத்தான் அவரோட பேச்சதான் கேட்பேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு என்னன்னா, வசனம் படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. வெளிப்படுத்துதல் 20:7. வெளிப்படுத்துதல் 20:7. அந்த 1000 வருஷம் முடியும் போது, 1000 வருஷம் வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு? பாதாளத்துல போட்டு சீல் பண்ணாரு இல்லையா? முடியும் பொழுது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலை ஆகும் பொழுது அப்ப என்ன ஆகுதுன்னா, ஏசாயா 26:10 துன்மார்களுக்கு கை செய்யும் நீதியை கற்றுக்கொள்வான். அப்பயும் சில துன்மார்கள் இருப்பாங்க. ஏசாயா 26:10 துன்மார்களுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளலாம். நீதியை கற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. என்னதான் நம்ம போய் ட்ரூத்த சொன்னாலும் அவங்க இருதயம் கல்லா இருக்கும். புரியுதுங்களா? இப்போ சாத்தான தேவன் அங்க கொஞ்ச காலத்துல விடுதலை பண்ணாலும் என்ன ஆகுறாங்கன்னா, அப்பயும் சில பேர் மோசம் போறாங்க. காரணம் அவங்களே அதிக பலவீனங்களை சாத்தான் தெரிஞ்சு அட்டாக் பண்றதுனால. நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். தேவனுடைய மகத்துவத்தை அந்த ஜனங்கள் என்ன பண்ணலையா? ஆமா பாருங்க, மகத்துவத்தை கவனிக்காமையே போயிட்டாங்க. அப்படி போனது மட்டும் இல்லாம ஏசாயா 26:11 கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாது இருக்கிறார்கள். அங்க அவர்கிட்ட மாட்டிட்ட ஜனங்கள் தேவனுடைய கரத்தை காணாம இருக்கிறாங்க. ஆனாலும் உமது ஜனத்துக்காக கொண்ட வைராகியத்தை கொண்டு வெட்கப்படுவார்கள். அவங்க வெட்கப்படுவாங்க, முடியாதே, அழைப்பு முடிஞ்சிருச்சு. அப்ப வெட்கப்படுவாங்க. அக்னி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். டெஸ்ட்ராய் ஆயிடுறாங்க அவங்க. அன்பான சகோதரர்களே, அவங்களோட இருதயத்துல தேவனை பற்றின ஒரு சிந்தனை சுத்தமா இல்ல. அதான் அக்னி வந்து இறங்கிச்சுன்னா என்ன ஆகுங்க? அந்த இடமே ஒரு புல்லு கூட முளைக்காதுன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க இருதயத்துல சத்தியன்ற ஒரு நாலேஜே இல்லை. அவங்க தான் அந்த துன்மார்க்கன். அவங்க தான் யாரோட கையில போய் மாட்டிப்பாங்க? சாத்தானோட கையில மாட்டிப்பாங்க. கொஞ்ச நேரம் விடுதலை ஆகணும்னு சாத்தான் எவ்வளவு தந்திரமா பிடிச்சிட்டாங்க சொல்லுங்க. அதனாலதான் வெளிப்படுத்துதல் விசேஷம் 20:10 கடைசி ஒரு வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்துதல் 20:10 மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன், மேலும் அவர்களை 1000 வருஷம் முடிஞ்ச லிட்டில் சீசன்ல மோசம் போக்கின சில பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பிசாசானவன் மிருகமும் கள்ளு தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகவுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள்
இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். சதா காலமும் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னா இவர்களை குறித்து நிறைய பேர் இன்னும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த துன்மார்கள் யாரு, இந்த துன்மார்களுக்கு கெட்டா இருந்த சாத்தான் யாருன்னு சொல்லிட்டு சதா காலமும் இவங்களை குறிச்சே வித்தேசம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப இவங்களோட ரோல் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் ரோல்ல இருக்கவங்க தன்னுடைய கேரக்டரை மாத்திக்காதனால சதா காலமும் இவர்களை குறித்தான போதனை இருந்துட்டு தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம சாத்தானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, இனி வரும் ஜெனரேஷன் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த 1000 வருஷம், அந்த 1000 வருஷம் முடிஞ்ச அந்த லிட்டில் சீசன்ல கூட என்ன ஆகுறாங்க அப்படின்னா, சாத்தான் விடுதலையான அந்த கொஞ்சம் டைம்ல துன்மார்கள் நிறைய பேர் துன்மார்க்கர்கள் ஆயிடுறாங்க. நல்லவங்க தான், ஆனா அவங்களுக்கு என்ன அறிவு இல்லை, தேவனை பற்றின அறிவு இல்லை. அந்த தேவன் எவ்வளவு இரக்கத்தின் தேவனா இருக்க, எவ்வளவு சான்ஸ் கொடுக்குறா பாருங்க. அன்பான சகோதர சகோதரி, அவரோடு கூட போய் ஆளுகை செய்யறதுக்காக, கிறிஸ்துவோடு கூட தேவனிடத்துல போய் ஆளுகை செய்யறதுக்காக அவ்வளவு சாய்ஸ் கொடுக்குறாரு. இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 1000 வருஷம் யோசிச்சு பாருங்க. பலத்தின் மிகுதியா நம்ம எவ்வளவு நாள் உயிர் வாழ முடியும்? ஆதாம் உயிர் வாழ்ந்தது 930, மெத்துசலா உயிர் வாழ்ந்தது 70 வருஷம், 930 வருஷம் ஆதாம். நம்ம பலத்தின் மிகுதியால் 80ன்னு சொல்றோம். 80 தாங்க மாட்டோம், 60 ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துல தேவன் அவ்வளவு சாய்ஸ் கொடுக்குறாரு நமக்கு. அந்த லிட்டில் சீசனை என்ன பண்றாங்க, அப்ப கூட திருநாட்கள் இருக்கிறாங்க, அப்ப கூட தேவனை பற்றின ஒரு அறிவு அவங்களுக்கு வர்றாங்கன்னு சொல்லி. அப்ப நல்லா நம்ம கவனிக்கிறோம், சாத்தான்னா யாரு, சாத்தான் எப்படி உருவாக்கப்படுறான், சாத்தானோட தந்திரம்னா என்ன, இவ்வளவு விஷயங்கள் டீட்டெயிலா பார்த்தோம் இல்லையா. நமக்கும் சோதனைகள் வருமானால் அப்பாடி இப்போ சாத்தான் சொல்லிட்டு இது மனசுல சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த முடிவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான சொல்லி இதுதான் இன்றைய நாள்ல நம்ம சாத்தானை குறித்து படித்திட்ட விஷயம். இது எதுவுமே தன்னுடைய சொந்த கருத்தினால் சொல்லப்பட்ட விஷயங்கள் அல்ல, எல்லாமே வேத வசனங்களினால் எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டது அப்படிங்கிறது கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அன்பான சகோதரர்களே, பொறுமையோடு கிடந்த அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரி, என்ற நாளில் கூட சத்தியத்தின் மகிமையில் சத்தியம் விடுதலையாக்கும் என்ற வசனத்தின் அடிப்படையில் இன்னைக்கு சாத்தானை குறித்த அநேக கட்டுக்கதைகளிலிருந்து நம்ம இன்னைக்கு விடுதலையாகி சாத்தானை குறித்து நம்ம வேத வசனங்களின் அடிப்படையில் பார்த்தோம் இல்லைங்களா. எதிராளியான பிசாசானவன் என்ற தலைப்பிற்கு நம்ம சாத்தானுடைய ஆரம்பம் என்ன, அவனுடைய ஆளுகை எங்கெல்லாம் இருக்கு, எப்படியெல்லாம் இப்போ வஞ்சிச்சுட்டு இருக்கிறான், அவனுக்கான முடிவு என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம டீட்டெயிலாக வேத வசனங்கள் அடிப்படையில் நம்ம பார்க்கணும். சரி, பொறுமையோடு கேட்ட நம்ம தேவதாமே ஆசீர்வதிப்பாராக. ஸோ அடுத்த வாரம் நம்ம பாடத்திலே நடுவில் சகோதர சொன்னோம்னா நமக்கு ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. இதற்கான க்ளூ நீ கொடுத்துடலாம். ஒரு நம்பர் சொன்னால் அதை குறித்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு மைண்டில் வருதுன்னு சொல்லுங்க. 666 666 சொன்னாலே உங்களுக்கு என்ன ஒரு சொல்லிட்டீங்க, அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துனா யாரு? இதெல்லாம் இப்போ நமக்கு கருத்துக்கள். ஸோ நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ண போறோம்னா வேதத்தின் அடிப்படையில் அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ எப்படி நம்ம திருத்துவங்கிற தலைப்பை நம்ம 3 பகுதிகளாக நம்ம பிரித்து பார்த்தோமோ, அதே போல் இந்த தலைப்பின் பாடத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 3 பாகமாக நம்ம பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நம்ம அடுத்த வாரம் கொஞ்சம் முன்னதாக நம்ம வரும்படியாக கூட அன்போடு கேட்டுக்கணும். நம்ம போன திருத்துவம் சப்ஜெக்ட் ஆரம்பித்த மாதிரி இப்போ நம்ம ஒரு 3:30 மணிக்கெல்லாம் நம்ம இங்கே கூட்டிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 3 பாகமாக பிரித்து மேலே போய்க்காம அதை பார்த்துடலாம். ஸோ அதனால் மினிமம் உங்களுக்கு நெருப்பது என்னென்னா அடுத்த வாரம் நமக்கு பாடத்தின் தலைப்பு அந்தி கிறிஸ்து. ஸோ அதை நம்ம முன்னாடியே நம்ம இங்கே கூட்டிட்டோம்னா நம்ம பார்க்க வசதியாக இருக்கிறது அன்போடு பிரித்து கொள்கிறோம். ஸோ அடுத்த வாரம் நம்ம இங்கே கூட வேண்டிய டைம் 3:30 மணி என்பதையும் கூட அன்போடு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம ஜெபத்தோடு கூட நம்ம நிறைவு செய்யலாம். நம்ம ஜெபத்தில் விளையாட முடியாது அந்த செய்திகளுக்கு அன்பாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு அன்பான வேண்டுகோள். சகோதரர்கள் அனைவரும் தலையிடணும், முக்கால் அவசியமாக போட்டு அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். அது ஏதோடு வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால இந்த தலையில முக்கால் அவசியம் போடணுங்க. உங்களோட அன்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபையும் இரக்கமும்
சாந்தமும் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, உமக்கே துதிகன மகிமை யாவையும் உம்முடைய குமாரனும் கர்த்தரும் இரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் குருவும் எங்களுடைய சகோதரரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஒரு பாதத்தில் நன்றி துதி தோற்றங்களை காலங்களோடு ஒரு பாதத்தில் எழுப்பும் தகப்பனே. தகப்பனே, இது நாள் வரலையும் எங்களை கண்ணின் முனைகளைப் போல பாதுகாத்து வந்துவிட்டீர் தகப்பனே. அதற்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் விசேஷமாக இந்த மாலை நேரத்திலே ஒரு சிறு குடும்பமாக கூடி வர செய்து வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாத உங்களுக்கு மீண்டுமாக உங்களுடைய குமாரனுடைய தகப்பனே. இந்த நாளிலும் நீ தெரிந்து கொண்ட தாட்சியை கொண்டு சாத்தனை பற்றி வேதத்தில் உடைய பழக்கமான வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து கொள்ள முடியாத கொடுத்த தயவுக்காகவும் சாத்தனுடைய திருகையிலிருந்து ஒவ்வொருவரை பார்த்து வெளிநடத்தி கொடுக்க முடியாத உங்களுடைய பரிசுத்தமான வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீரை தந்து உங்களுடைய பாதுகாப்பும் பராமரித்து விழுந்து வழிநடத்தி கொடுக்குமாய் எங்கள் பாதத்தை விழுகிறோம் தகப்பனே. தகப்பனே, சபையிலே இன்றைய நாளும் கூடியுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளையும் உங்கள் பாதத்தில் ஒப்புக்கிறோம் தகப்பனே. தகப்பனே, என்ன சித்தம் வைத்து அவர்களை நோக்கி வந்து சேர்த்துவோ அந்த சித்தத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியாத உங்களுடைய பரிசுத்தாவியை தந்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொடுக்குமாய் எங்கள் பாதத்தில் தகப்பனே. பரப்பாத காலங்களையும் நேரங்களையும் பாதத்தில் தகப்பனே. இன்னும் சத்தியத்திலும் அன்பிலும் சகோதரர்களும் அதிகமாய் வளர்ந்து உமது விருப்பத்துக்கேற்ற நடத்த நீரே எங்களை தகப்பனே. இப்படியாக நாங்கள் கேட்டாலும் கேட்க வந்தாலும் எல்லாவற்றையும் எங்களால் உதவமான இயேசு கிறிஸ்து வழியாக மதிப்பு பாதத்தில் பால்மொழிகிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆமென். பண்ணிடுறோம்.